இஸ்ரவேலில் எவ்வளோ ராஜா இருக்கிறாங்க இல்லையா? அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த புரஜாதி ராஜாவாகிய கோரேஸை தெரிந்து கொண்டு கோரேஸ் கையில் ஏன் இவ்வளவு வெல்த்தியை கொடுக்குறாரு, இவ்வளவு செல்வத்தை ஏன் கொடுக்குறாரு? இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு கொஞ்சம் கேள்வி. என்ன கேள்வினா, ஏன் இந்த கிறிஸ்து அல்லாத ஆட்கள்லாம் கூட நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்களே, எப்படி அப்படின்ட்டு. அதனால் சிலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, பிசாசு அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து அவங்கள எங்கே கூட்டி போயிட்டுருக்கான், நரகத்துக்கு கூட்டி போயிட்டுருக்கான். ஆண்டவர் நமக்கு கஞ்சியை கொடுத்து எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு? கஞ்சி கொடுக்குறது யாரு? பணம் கொடுக்குறது யாரு? இப்படி ஒரு தியாலஜி வச்சுக்கிட்டு சபை எப்படி உருப்படும் யோசித்து பாருங்க. அதனால கிறிஸ்தவங்க பூரா என்ன ஆயிடுச்சு, தரித்திர கோஷ்டியாக மாறிடுச்சு. உள்ள வரும்போது கூட சிலர் பணக்காரராக தான் வந்திருக்காங்க. இவங்க போதனையின் மகத்துவம் அவனை ஓட்டாண்டி ஆக்கி அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டுடுச்சு. அன்னைக்கும் இஸ்ரவேல்ல எவ்வளவோ ராஜா இருந்தாலும் இந்த கோரேஸ் ஒருத்தன் தான் இதெல்லாம் ஏத்துக்கிட்டு சேர்றதுக்கு ரெடியா இருக்கிறான். அப்ப கடவுள் பார்த்தாரு, நீ இஸ்ரவேலனோ யாரோ, ஏன் வேலை நடக்கணும், இந்த பணத்தை புடி அப்படின்னு கோரேஸ் கையில கொட்டுன்னு கொட்டினாரு. எதுக்குங்க இப்படி ஒரு புரஜாதி ஆளை பெரிய ஆளாக்குறாரு? நம்ம தான் வேண்டாங்க, நம்ம அதை திட்டுறோம், அதை நம்புறதும் இல்லை, அதை ஏத்துக்கிறதும் இல்லை, பேசுற ஆளையே படாத பாடுபடுத்துறோமே. பாருங்க, இந்த புரஜாதி இந்த மன்னனா இருக்கிற இந்த கோரேஸ் கையில அவ்வளவு செல்வத்தை கொடுத்து அவனை வச்சு தேவாலயத்தை கட்ட வச்சார். ஒரு புரஜாதி மன்னனை கடவுள் நம்பி அவன் கையில அவனுக்கு தான் இவ்வளவு வாக்கு சொல்றாரு. வெண்கல கதவுகளை உடைச்சி இருப்பு தாளெல்லாம் முறிச்சு எல்லாத்தையும் உன் மேல வந்து நான் என்ன பண்றேன், கொட்டுறேன். அப்போ ஒண்ணு தெளிவு, தேவன் தான் ஒரு மனிதனை செல்வந்தராக்குகிறார். அப்போ இன்னைக்கு நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், எந்த ஊர்லயும் இருக்கலாம், எந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம், சாதாரண பிள்ளைகளா நீங்க இருக்கலாம். நான் சொல்றேன், உங்கள் தேவன் உங்களை செல்வந்தராக்குகிற தேவன். ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுறாரு, எப்பா இந்த செல்வம், இந்த பணம், இந்த ஆஸ்தி, இது எல்லாமே நல்ல காரியத்துக்காக இருக்கு. ஆனா என் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளை நான் தேடுறேன். அந்த ஆளா நீ இருப்பன்னா கோரேஸ், உன் கையில எல்லாம் வரும், உன் கையில எல்லாம் வரும், உன் கையில எல்லாம் வரும். எப்போவுமே தேவனுடைய ராஜ்யம் வந்து வித்தியாசமாக செயல்படுது. அது பாருங்க, உலக மனுஷனே ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான், இடுக்கண் வருங்கால் அப்படிங்கிறான். அப்படின்னா என்னன்னு தெரியல, எல்லாம் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, பட்டு கஷ்டமானா அதனால தான் இது மனிதனால் கூடாதது, இது தேவனால் கூடும். அதுக்கு தான் இது கடவுளுடைய ஆவி இருந்தால் தான் முடியும். இது கடவுளுடைய வார்த்தை குறித்த வெளிச்சம் இருக்கிறவர்களுக்கு தான் இது சாத்தியம், மற்ற யாருக்கு இது சாத்தியமே கிடையாது. பாருங்க, அதனால தான் மகிழ்ச்சியோடு நாம் இருக்க தேவன் விரும்புகிறார். அது வெற்றிக்கான ஒரு காரியம். இந்த பணத்தை குறித்த 10 விதிகள் அப்படிங்கிறதுல இந்த சந்தோஷம் என்பது ஒரு பிரதான விதிங்கிறத நான் பேசியிருக்கிறேன். அந்த மீட்டிங்கில் சிலர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கே ஆண்டவர் மகிழ்ச்சியை ஊற்றுனார் நிறைய பேர் மேலே. ஆமென். இன்றைக்கும் ஊற்றி இருக்கிறாரு, தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, பிஸ்னஸ்னால் ஏதோ வெளியில் நடக்கிற ஒரு காரியங்கிறது மட்டும் இல்லை, உங்கள் மனது ஒரு நிறைவான ஒரு விஷயங்களால் நிரம்பி இருக்கும் பொழுது வெளியில் போய் நீங்கள் கை வைக்கும் போது ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் பிசாசு வந்து இங்கே வந்து பிடிக்கிறான், இதை பிளாக் பண்ண பார்க்குறான். இதில் கை வச்சுட்டா நீங்கள் தோத்துடுவீங்கன்னு என்ன பண்ணுங்க, அவனுக்கு நல்லா
தெரியுது பாருங்களேன். கோலியாத்துக்கு முன்னாடி போய் தாவீது நின்னான்னா, தாவீதை பற்றி எவ்வளவு கீழா பேச முடியுமோ அவ்வளோ கீழா பேசுகிறான். யார்? கோலியாத். நான் என்ன நாயா கல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? தங்களுடைய தேவர்களுடைய நாமத்தை சொல்லி இவனை என்ன பண்ணானா, அவன் வந்து தூசித்தான்னு போட்டிருக்குது. எப்போவுமே இந்த முதல்ல பாருங்களேன், நம்மளுடைய மென்டலி நம்மளை டயர்டாக்குறது தான் அவனுடைய ஒரு பெரிய யுக்தியாக இருக்குது. அதை மேற்கொள்றதுக்கான ஒரு வழி இருக்குதுன்னா, நல்ல பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிடுங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, வீட்டிலையே ஆடுங்க. நம்மலாம் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. நானே ஆடி போயிருக்கேன், அது வேற மாதிரி. இப்போ நீங்கள் பாட்டு போட்டு ஆடுங்க. ஆமென். நிஜமாக தான் சொல்கிறேன் நான். ஏதாவது நல்ல ஆண்டவருடைய அதுக்காகவே பாட்டெலாம் இப்போ சூப்பராக போடுறாங்க. நல்ல மியூசிக்லாம் போடுறாங்க. சில பேருக்கு அதை பார்த்து ஒரே கிண்டல், என்ன இது இப்படி பாட்டெலாம் போட்டுக்கிட்டு மியூசிக் போட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் பாட்டம் இப்படின்னு திட்டுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தோற்று போய் வீட்டுக்கு வந்த பையனுக்கு அப்பா ஒரு வேலை பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? திரும்பி வந்த ஒரு மைந்தன் கதை இருக்கா பைபிளில்? அவனை என்ன பண்ணார்? அணைச்சாரு, முத்தம் கொடுத்தாரு, சாப்பாடெல்லாம் போட்டார். அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? மியூசிக் ஸ்டார்ட் மியூசிக்கை போட்டுட்டு வீடே கடந்து அலப்பறி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரே சவுண்டு, ஒரே ஆட்டம், ஒரே பாட்டம். பாருங்க, அதுதான் அப்பா வீடு. நம்ம ஆட்கள் இப்போ அப்படியே மாற்றிட்டாங்க. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன உங்கள் சர்ச்சில் எல்லாரும் சிரிக்காங்க அப்படிங்க. அவருக்கு என்னென்ன சினிமா கோட்டையில் தான் என்ன பண்ணணும், சிரிப்பாங்க நினைக்கிறாங்க. ஆனால் பைபிளில் போட்டிருக்குது, என்னுடைய ஜெப வீட்டிற்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்து அங்கே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டில் தான் மகிழ்ச்சி இருக்குதுங்கிறார், என் வீட்டில் தான் சந்தோஷம் இருக்குதுங்கிறார். இப்போ பாருங்க, எங்கேயாவது ரொம்ப சோகமாக இருந்தால் அதுக்கு சர்ச் இல்லை. விசில் பறக்கணும், சந்தோஷம் பறக்கணும், ஆட்டம் பாட்டம் குதூகலத்தால் நிரம்பி இருக்கணும். அதுதான் அப்பாவுடைய வீடு. மீதி எல்லாமே ரிலீஜியஸ் சென்டர். அதில் வந்து ஒரு பயனும் இருக்கிறது இல்லை. பாருங்களேன், உண்மையான தேவனுடைய பிரசன்னம் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் சுமந்து வருகிற ஒன்றாக அது இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, உங்கள் அழுத்தம் இல்லைந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு நல்ல ஆண்டுடைய பாட்டு போட்டு கொஞ்சம் ஆடுங்க. ஆமாம், 2-3 பேர் சேர்ந்து கூட ஆடுங்க. யாருமே இல்லாட்டனாலும் வீட்டில் ஆடுங்க. அவர் உங்கள் கூட சேர்ந்து ஆடுவார். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் பயங்கரமான ஆட்டக்காரர். அது உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகமே அந்த திரித்துவ நடனத்தில் தான் பிறந்திருக்கு. அந்த 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 திரித்துவம் அப்படிங்கிறதையே அந்த பெரிகோசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை, அந்த பிபிலிக்கல் வார்த்தை வந்து பெரிகோசஸ். அந்த பெரிகோசஸ்னால என்னென்னா ட்ரைவோன் டான்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், ட்ரைவோன் டான்ஸ். அதே ஒரு நடனம் தான். பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேர் நின்று ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கு நடுவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நீங்களும் ஆடணும், அவரும் ஆடுறாரு. இன்னொருத்த ஆட்டம் ஓஞ்சிரும். நம்ம ஆடணும், அவன் ஆட்டம்லாம் ஓஞ்சிரும். அதுதான் ஜெயிக்கிறதுக்கான வழி. ஆனால் நம்ம ஆடி போய் நிற்கும். அவன் பரவாயில்ல வேலை செய்துன்னு அவன் ரொம்ப ஆடுறான். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆடினீங்கன்னா அவன் ஓஞ்சு போயிடுவான். ஹல்லேலூயா. இவனை ஒன்றுமே பண்ண முடியலன்னு கிளம்பிடுவான். பைபிளில் நீங்கள் பாருங்கள், சில காலம் அவன் அவரை விட்டு விலகி போனான் அப்படின்னு போட்டிருக்கு. யாரை விட்டு? ஏன்னா டயர்டாயிட்டான். இவர் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. போய் குத்தாலம் பாவனாசன் போய் குளியல் போட்டு வருவோன்னு அவன் கிளம்பிட்டான். நல்ல எங்கேயாவது போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தால் தான் யார் கூட ஃபைட் பண்ண முடியும், இவர் கூட போட முடியும்ன்ட்டு அவன் கிளம்பிட்டான். பாருங்க, பிசாசு டயர்டாயிட்டான். ஏன்னா இவர் பயங்கர ஆட்டம் போடுற ஆளாக இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், நாம் டயர்டாக முடி உருவாக்கப்படலை. இந்த இருளின் உலகம் உங்களை பார்த்து டயர்டாகிறதுக்காக தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். உங்கள் ஆட்டமும் உங்கள் பாட்டமும் அவனை டயர்டாக்கும், அவனை சோர்ந்து போக வைக்கும். உங்களுக்கோ அது பலனாக மாறும். அதனால தான் வேதம் வந்து ஆர்ப்பரியுங்கள், சந்தோஷமாக இருங்கன்னு திரும்ப திரும்ப பேசுது. பைபிள் அதிகமாக பேசுகிற ஒரு காரியம் இந்த ஹாப்பினஸ், ஜாய், இதை பற்றி நிறைய போட்டிருக்குது. கல்வாரியில் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட போகிறார்.
அந்த டைமில் கூட பைபிளில் போட்டிருக்குது, அவர் ஸ்தோத்திர பாட்டை என்ன பண்ணாரா, பாடிட்டு தான் போகிறாரு. எல்லாம் சொல்லுங்கள், ஸ்தோத்திர பாட்டு. ஜெயிலில் போட்டால் அப்பவும் நம்ம ஆட்கள் பாட தான் செய்கிறாங்க, நல்லா அடிச்சுக்கிட்டு நல்லா இது பண்ணிட்டு. என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருக்குறாங்க பாருங்கள். அதனால தான் ஜெயில் கதவெல்லாம் திறந்துடுச்சு, இவங்க பாட்டுக்கே அது திறந்துடுச்சு. இவங்க கையில் உள்ள செயின் மட்டும் திறக்கலை, அங்கே இருக்கிற கைதிகளுடைய கட்டுகள் எல்லாம் இருந்துச்சான். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இந்த ஜாய், இந்த ஹாப்பினஸ், இந்த ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா, ஃபிசிக்கல் வேர்ல்டில் சில அடைச்சிட்டு இருக்கிற மாட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்காக திறக்கிற சாவிகளாக அது இருக்கிறது, திறக்கிற ஒரு சாவியாக அது இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், மகிழ்ச்சி, துதி, இதெல்லாம் பயங்கரமான ஒரு சாவி. ஆமென். போடுங்க, நல்லா காரில் போகும்போது நல்லா பாட்டு பாடி நல்லா துதிச்சுட்டே இருங்க. எப்பவும் அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுங்க. நாம் என்ன நினைக்கிறோன்னா, நடக்கட்டும் ஐயா, எல்லாம் மாறட்டும் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கிறோம். இல்லை, நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் மாற்றத்தை. நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் பாடும் பொழுது மாற்றங்களை நீங்களே உருவாக்க முடியும். ஆமென். பிரைஸ் காட். அந்த சீரீஸ் போய் கேளுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வாரம் பேசியிருக்கிறேன், ஆனந்தமும் ஆவியானவரும் அப்படின்ட்டு. அங்கே இருக்கும், சிடி இருந்தால் கேளுங்க, இல்லைனா இப்போ எல்லாத்தையுமே பென்ட்ரைவில் போட்டாங்க, போய் எடுத்துகிட்டு போய் கேளுங்க. நிறைய நேரத்தில் நிறைய போதிக்கலாம், ஆனால் அதை விட நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் நல்லா ஆடி பாருங்கள். இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய கற்றுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் நல்லா பாட்டு போட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுங்க டெய்லி. சிலர்லாம் ரொம்ப சூப்பராக ஆடினீங்க, அற்புதமாக டான்ஸ் பண்ணீங்க, உள்ளே இருக்குது. நான்லாம் ஒரு காலத்தில் எப்படி ஆடினேன்னு தெரியுமா ஐயா அப்படிங்காங்க. இப்போ நான் ஆடுறதே இல்லை அப்படி. இப்போ ஆண்டவருக்கு முன்னாடி ஆடணும். பைபிளில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்கள் பணக்காரனாலே நம்ம ஊரில் சிரிக்க மாட்டான். இப்படி சிரிக்காமல் அப்படியே மூஞ்சில் ஆடாமல் இருந்தால் அவன் யார்? பணக்காரங்க மாதிரி ஒன்று வச்சுட்டாங்க. பெரிய ஆட்கள்லாம் என்னது, அப்படி உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு பாரு, அவங்க தான் யார்? பெரிய ஆட்கள். இப்படி ஒரு இதை செட் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஆனால் தாவீது பாருங்கள், ஒரு மன்னனான பிறகு கூட சும்மா தரையில் இறங்கி குத்துறான், டாங்கன்னு அடியான். அவன் ஒய்ஃப் தித்துறா, யோ நீ இன்னும் ஆட்டு மேய்ச்சிட்டா இருக்கிற, இப்போ அரசன் ஆகிட்டயா? நான் ஆடு மேய்க்கிறவனோ அரசனாகிறனோ, என் ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஆடிக்கிட்டே இருப்பேன். இப்பவும் ஆடுவேன், எப்பவும் ஆடுவேன். எந்த அளவுக்கு ஆடி இருக்கிறான்னா, கலண்டு விழுந்துடுச்சு. எப்படி ஆடி இருக்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். கலண்டு விழுந்துடுச்சு. மரியாதையாவது அதாவது அவரை முதல்ல ஆடுவோன்னு பாடிட்டு இருக்கிறான். ஐயோ மானத்தை வாங்குறார அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு உனக்கு என் கதை உனக்கு தெரியல, நான் சாணி பின்னாடி போயிட்டு இருந்தேன், என்னை சக்கரவர்த்தி ஆக்கி இருக்கிறாரு. ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், என்னை உயரத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. நான் இன்னும் நீசனாவேங்கிறான், இன்னும் லோக்கலா இறங்கி குத்துவேன். அந்த அளவுக்கு என் தேவன் பாத்திரர் அப்படிங்கிறான். ஆமென். அதுதான் பாருங்க. அதனால காசுலாம் வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய பேர் காசெல்லாம் வச்சுட்டு அனுபவிக்காமல் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு வெறும் காசு கொடுக்குற ஆண்டவர் கிடையாது, அனுபவிப்பதற்கான சக்தியையும் சேர்த்து கொடுக்குற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு டைமில் பணமே கிடையாது, இப்போ பணம் வந்துட்டு இப்போ ஒன்றும் சாப்பிட முடியல, டாக்டர் ஒன்றும் சாப்பிடாதன்ட்டான் அப்படிங்கிறார். இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நமக்கு கிடையாது. கர்த்தர் அனுபவிப்பதற்கான சக்தியையும் சேர்த்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வெறும் பணத்தை மட்டும் பெறலைங்க, எல்லா நலனுக்கும் ஊற்றா இருக்கிற தேவனை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு வெறும் காசு வர்றது மட்டும் இல்லை, ஒரு என்ஜாய்மெண்டான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க, ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க, எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க. ஆமென். கர்த்தர் அதுக்காகவே வச்சிருக்கிறார் எல்லாத்தையும். அதனால் நீங்கள் ஆடுறது பாடுறது இதெல்லாம் ரொம்ப அவசியம். பாருங்கள், நம்மெல்லாம் இது அவுட் ஆஃப் கல்ச்சருங்கிற மாதிரி ஒதுக்கிட்டோம். அப்படி கிடையாது. நம்ம கல்ச்சரில் பெண்களே ஆடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? நம்ம கல்ச்சர்லேயே இருக்குதுங்க. நம்ம இப்போ ஐரோப்பியன் கல்ச்சரை நம்ம கல்ச்சர் நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த யூரோப்பியன் அந்த காஸ்பல்லாம் சொன்னதுனால நம்ம அது நினச்சிக்கிட்டோம். அதனால தான் இப்படி பாடிட்டு இருக்கோம் சர்ச்சில் நின்று. என்ன பண்ணால் நாங்கள் கொயரில் பாடிட்டு இருக்கோம் அப்படிங்காங்க. ஏய் நம்ம ஊரில் பாடுற மாதிரி பாடுங்கப்பா.
வேறு மாதிரி பாடிட்டு இருக்கிறேன். நம்ம ஊரில் நாற்று நடும்போது பாட்டு படிப்பாங்க, நெல் குத்தும்போது சுற்றியில் என்ன பண்ணுவாங்க, பாட்டு படிப்பாங்க. கும்மி ஆட்டம், கோலாட்டம், எல்லா ஆட்டமும் இங்கே இருக்குதுங்க. நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. இப்போ இயேசுவை பின்பற்றின பிறகு இன்னும் நல்லா ஆடணும். ஆமென். அதனால் ஆடுங்க. இந்த 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 மாதமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா ஆடுங்க, நல்லா டான்ஸ் பண்ணுங்க, தேவனோட சேர்ந்து ஆடுங்க. நண்பர்களாக இருப்பீங்கன்னா நல்ல ஒரு பாட்டை போட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்களா, வழக்கமாக ஒரு 10 பேர் 4 பேர். இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பாட்டை போட்டு அரை மணி நேரம் ஆடுவோன்னு ஆடுங்க. நீங்கள் ஜோம் பண்ணும்போது நடக்காதெல்லாம் ஆடும்போது நடக்கும். வேணா என்கிட்ட வந்து கேளுங்க. ஆமென். அது தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க, நான் கேரண்டி பண்ணுறேன் நான். ஆமாம், பெண்களாக சேர்ந்து அங்கங்கே ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா ஒரு நாள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நல்ல ஒரு பாட்டு போட்டு நல்ல சுற்றியில் வந்து ஆடுங்க. அன்னைக்கு நடக்கிறது இதுக்கு முன்னாடி நடக்காத விட அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். சும்மா சொல்ல பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா வெற்றியை கொண்டாட மாட்டுக்கோம், வரட்டுமேன்னு காத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு இப்போமே இருக்குது, நீ கொண்டாட 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 அது அப்படியே உனக்குள்ள வந்து மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அது அப்படியே வந்து உனக்குள்ள பழிக்க ஆரம்பிக்கும். உனக்காக தான் அது வெயிட்டிங். ஆமென். வரும் வரும், பாட பாட உள்ள வந்துடும் பாருங்க. பைபிளில் சொல்லியிருக்குது, பின்பு அந்நாள் துக்கமுகமாக இருக்கவில்லை. நிறைய பேர் ஜபம்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஜபம் பண்ண பிறகும் துக்கமாக இருக்காங்க. அப்போ அது என்ன ஜபம்னு எனக்கு தெரியல. அதற்கு பிறகு அவள் எப்படி இல்லையா, குழந்தை பிறந்துடுச்சா? குழந்தை பிறகலை, ஆனால் உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் பிறந்துடுச்சு, உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி பிறந்துடுச்சு. இனிமேல் ஒரு மேட்டர் ஆஃப் டைம் தான், ஒரு 10 மாதம் தான், அது வெளியில் வந்துடும். ஆமென். களி கூர்ந்துக்கிட்டே இருங்க, மகிழ்ந்து கொண்டே இருங்க. இது இயற்கையாக முடியாது, ஆனால் ஆவியானவரோட சேர்ந்துக்கோங்க. என்னை மகிழ்ச்சி ஆக்குங்க, என்னை சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லி ஆடுங்க, பாடுங்க, துதியுங்க, துள்ளுங்க. அதுக்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் worthy. நிறைய பேர் நினைக்கிறோன்னா நான்லாம் ஆடுறதுக்கு தகுதியே கிடையாது பிரதர் அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறீங்க. அந்த பொய்யை யாரோ உங்கள் காதில் ஓதி வச்சிருக்கிறான். அதை உடைங்க, அது உடைங்க. குடும்பமாக குழுவாக சேர்ந்து கடவுளை ஆடி பாடி துதியுங்க. மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ இன்றைக்கி இது ரொம்ப சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கர்த்தர் நல்லவர். நம்முடைய இந்த பொருளாதாரம் மற்றும் இந்த பிஸ்னஸ்மேன் இந்த கூட்டத்தை தேவன் அபரிதமாக ஆசீர்வதித்து வருகிறார். நிறைய பிள்ளைகள் வந்து இப்பொழுது வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அற்புதமான காரியத்தை இன்றைக்கி மாலையில் நாம் படிக்க போகிறோம். போன வாரம் என்ன படித்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இன் ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம். எல்லாமே எங்கே இருக்குது? அவருக்குள், அவர் மூலமாய், அவருக்கென்று. எல்லாம் சொல்லுங்கள், அவருக்குள், அவர் மூலமாய், அவருக்கென்று. அப்போ நாம் தேடுறது எல்லாமே யாருக்குள்ளே இருக்குது? அவருக்குள்ளே இருக்குது. உண்டானதெல்லாம் யார் மூலமாக உண்டாயிருக்குது? யாருக்காக உண்டாயிருக்குது? இவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா இப்போ பணம் வரதுக்கான ஒரு முக்கியமான வழி இதில் இருக்குது. என்ன இருக்குதுன்னா, அதை யாருக்காக அவர் ஏற்படுத்தினார் அல்லது எதுக்காக ஏற்படுத்தினாருங்கிற நோக்கத்தை ஒரு நபர் புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தோடு ஒத்துழைச்சா போதும், இந்த நபருக்கு எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ போன வாரம் கற்றுக்கிட்டதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ். அதாவது த மணி வித் அ மிஷன். எல்லாம் சொல்லுங்கள், பணமும் நோக்கமும். எல்லாம் சொல்லுங்கள், பணம் ஒரு நோக்கத்தோடு இருக்குது. உங்களுக்கு காமிச்சேன், அது கதறுது, அது கூக்குரலிட்டு இருக்கு. பார்த்தோமா? நான் யாருக்கிட்ட போவேன்னு அது என்ன பண்ணுது? கதறிட்டே இருக்குது. அந்த கூலி என்ன பண்ணுது? கூக்குரல் இட்டது அப்படின்னு படித்தோம். ஏன்னா நான் சரியான ஆட்கையில் என்ன பண்ணணும்? போகணும். நான் சரியான நபர்கிட்ட போகணும்னு சொல்லி அது கூக்குரல் இட்டு இருக்குதான். அப்போ கடவுளுடைய நோக்கத்தை ஒருத்தர் புரிந்து கொண்டு தேவனுடைய நோக்கங்களுக்காக நான் வாழ போகிறேன்னு சொல்லும் பொழுது, தேவனுடைய நோக்கத்தில் பங்கேற்க ஒரு நபர் வரும் பொழுது அவரை நோக்கி அந்த பணம் திருப்பி விடப்படுகிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய நோக்கத்தில் பங்கேற்கிற எனக்கு பணம் வரும், பணம் என்னை தேடி வரும். ஆமென். இதை தான் போன வாரம் நம்ம படித்தோம்.
இன்னும் நீங்கள் அதை திருப்பி கேட்கலாம், யூடியூப்ஸில் இருக்கும், ஆழமாக நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்பி கேட்கலாம். சரி, இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போன வாரம் விட்டது தான், அது அப்படி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் தொடர போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45. இந்த 45வது அதிகாரமே ஒரு ஸ்பெஷலான ஒரு அதிகாரம். என்னென்னா, ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அந்த மனுஷன் பேர் கோரேஸ். எல்லாம் சொல்லுங்கள், கோரேஸ். இந்த கோரேஸ் யாருன்னா, ஒரு புறஜாதி மன்னன். அதாவது அந்த இஸ்ரவேல் வம்சத்தில், அந்த கோத்திரத்திலே வராத ஒரு ராஜா. பார்த்தா கர்த்தர் இந்த ஆளை எழுப்பி, இந்த ஆளை ஏற்படுத்தி, இந்த ஆள் கையில் ஏராளமான செல்வத்தை கொடுக்குறார். ஒரு கேள்வி என்னென்னா, இஸ்ரவேலில் எவ்வளோ ராஜா இருக்கிறாங்க இல்லையா? அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த புரஜாதி ராஜாவாகிய கோரேஸை தெரிந்து கொண்டு, கோரேஸு கையில் ஏன் இவ்வளவு வெல்த்தியை கொடுக்குறாரு, இவ்வளவு செல்வத்தை ஏன் கொடுக்குறாரு? இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு கொஞ்சம் கேள்வி. என்ன கேள்வினா, ஏன் இந்த கிறிஸ்து அல்லாத ஆட்கள்லாம் கூட நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்களே, எப்படி அப்படின்ட்டு. அதனால் சிலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, பிசாசு அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து அவங்கள எங்கே கூட்டி போயிட்டுருக்கான், நரகத்துக்கு கூட்டி போயிட்டுருக்கிறான். ஆண்டவர் நமக்கு கஞ்சியை கொடுத்து எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு? கஞ்சி கொடுக்குறது யார்? பணம் கொடுக்குறது யார்? இப்படி ஒரு தியாலஜி வச்சுக்கிட்டு சபை எப்படி உருப்படும் யோசித்து பாருங்கள். சபை உருப்படாமல் போனதுக்கான காரணம் இந்த மாதிரி ஒரு தியாலஜியை அது நம்பிட்டு இருக்கிறதுனால தான். கஞ்சி கொடுக்குறதுலாம் கர்த்தர், பணம் கொடுக்குறதுலாம் யார்? சாசு பிரதர். அவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்து அவனை எங்கே கூட்டி போயிட்டுருக்கிறான்? நரகத்துக்கு போயிட்டுருக்கான். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். நான் எங்கே போயிட்டுருக்கிறேன்? பரலோகத்துக்கு போயிட்டுருக்கேன் பிரதர். கஞ்சி தான் அதுக்கு வழி அப்படின்ட்டாங்க. கஞ்சி குடிக்கிறவங்களாம் எங்கே போயிடுவான்? பரலோகத்துக்கு போயிடுவான். நல்ல பிரியாணி சாப்பிட்டவங்களாம் எங்கே தான் போவான்? அதுக்கு ஒரு கதை வேற சொல்லிடுவாங்க. லாசரு எங்கே போனான்? ஆபிரகாம் மடிக்கு போயிட்டான். ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டான்? பார்த்துக்கோங்க. இங்கே கஷ்டப்பட்டீங்கன்னா அங்கே நல்லா இருக்கலாம், இங்கே நல்லா இருந்தா அங்கே கஷ்டப்படுவீங்கன்ட்டாங்க. அதனால் கிறிஸ்தவங்க பூரா என்ன ஆயிடுச்சு, தரித்திர கோஷ்டியாக மாறிடுச்சு. உள்ளே வரும்போது கூட சிலர் பணக்காரராக தான் வந்திருக்காங்க. இவங்க போதனையின் மகத்துவம் அவனை ஓட்டாண்டி ஆக்கி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டுடுச்சு. அதனால தான் சாட்சிலாம் சொல்லுவார் பாருங்க. நான் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருந்தேன் பாருங்க, ஒரு நாளைக்கு 5 பாக்கெட் சிகரெட்டு குடிப்பேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படிம்பாரு. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு பல கஷ்டங்களுக்கு நடுவில் கஞ்சி குடித்து கொண்டு இருக்கிறேன் அப்படிம்பாரு. இதுதான் சாட்சி. சபையில் ஒருத்தர் சொல்கிற சாட்சி எப்படின்னா, முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஓஹோன்னு இருந்தேன், இப்போ ஒன்றுமே இல்லை. இதை பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த நடிகர்கள்லாம் கொஞ்சம் பேர் இப்படி கிறிஸ்தவத்தில் வராங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு படமும் இப்போ ஓட மாட்டுக்கு. ஓடுற எவனாவது வாரானா உள்ள கேட்டா, நாங்கள் சினிமா என்கிற அசுத்தத்திலிருந்து நாங்கள் வந்து விட்டோம், அது நல்லா இருக்கும்போது நீங்கள் ஏன் வரல? இப்போ ஒரு கால் சீட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நாங்கள் மனம் திரும்பிட்டோம் மாமான்ட்டு. இப்போ அங்கே யாருமே விட மாட்டேங்கான். அதனால் நீங்கள் வரேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓஞ்சி போனது தேஞ்சு போனதெல்லாம் உள்ளே வருது. சரி, உள்ளே வந்தாவது நல்ல செய்திகளை கேட்டு நல்லா இருக்காங்களான்னு பார்த்தா யாரையுமே செல்வந்தர்களாக என்ன பண்ணுறது இல்லை, விட்றதே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், காலையில் போஸ்டர் தான் போட்டிருக்கோம். போஸ்டருக்கு அவ்வளோ எதிர்ப்பு. அது என்ன, பணம் வரும் வழிகளை பற்றியா நீங்கள் பேசுகிறீங்க? அவ்வளோ இது வந்திருக்கு ஃபீட்பேக். பணத்தை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம், மக்களை நீங்கள் தப்பான இடத்துக்கு நடத்தி கொண்டிருக்கீங்க பிரதர். கடைசி காலத்தில் ஜனங்களை எச்சரிக்கிறதை விட்டு ஜனங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? செல்வந்தர் ஆகிறது எப்படி, பணக்காரராவது எப்படி, இதெல்லாம் பேசலாமா, இதெல்லாம் ஒரு போதகர் பேசக்கூடியதா, என்னெல்லாமோ அனுப்பியிருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், கடவுள் இன்றைக்கும் கூட யாருக்கிட்டையாவது காசை கொடுத்து நல்ல காரியத்தை அவர் பண்ண வேண்டியது இருக்குது. அன்னைக்கும் இஸ்ரவேலில் எவ்வளோ ராஜா இருந்தாலும் இந்த கோரேஸ் ஒருத்தன் தான் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அப்போ கடவுள் பார்த்தாரு, நீ இஸ்ரவேலனோ யாரோ, ஏன் வேலை நடக்கணும், இந்த பணத்தை புடி அப்படின்னு கோரேஸ் கையில் கொட்டுன்னு கொட்டினார். நீ நல்லா வாசித்து பாருங்கள். இந்த ஏசாயா 45 கோரேஸ் பாருங்கள், அங்கே பாருங்கள்.
அப்புறம் அதுக்கப்புறம் மீதி விஷயத்தை பேசுகிற பாருங்க. 45 4வது வசனம் பாருங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை உனக்கு நாமம். அப்போ கோரேசுக்கு யார் தெரியாது? ஆண்டவர் தெரியாது, யாரும் தெரியாது. ஆனால் பாருங்களேன், இன்னைக்கு கூட இந்த உலகத்தில் பணக்காரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் தான் பணக்காரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். செல்வந்தர்களை உருவாக்குவது அவரே. எதுக்குங்க இப்படி ஒரு புறஜாதி ஆளை பெரிய ஆளாக்குறாரு? நம்ம தான் வேண்டாங்கிறோம்ல. நம்ம அதை திட்டுறோம், அதை நம்புறதும் இல்லை, அதை ஏற்றுக்கிறதும் இல்லை. பேசுகிற ஆளையே படாத பாடுபடுத்துகிறோமே. இந்த 85 90 இந்த மாதிரி டைம்லலாம் ஒருவர் எழுந்து பேசினார், ஜஸ்டின் பிரபாகரன் அப்படின்ட்டு. வாவ், யாருக்கெல்லாம் தெரியும் அவரு? என்னங்க வியூஸ் ரோட்ல பேசியிருக்கிறாரா? நங்கியா? அப்பா, பிரைஸ் காட். ஓகே, நானும் அவரை பார்த்ததே இல்லை. நீ கேட்டிருக்கீங்களா? அந்த டைமில் அவர் அந்த டைம்லையே இந்த செழிப்பு வெற்றி இதெல்லாம் பயங்கரமாக பேசினார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஹால்லாம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சினிமா கோட்டைகளெல்லாம் வாடகைக்கு எடுத்து அதில் மீட்டிங் நடத்துவார். அந்த நேரத்திலே ஜனங்க தங்கமாக காணிக்க போட்டுவாங்க. வெளிநாடுகளுக்கு போய் அற்புதமான சத்தியத்தெல்லாம் கற்றுட்டு அந்த டைம்லேயே அவர் பேசி ஒரு கொஞ்ச நாளில் பெரிய புரட்சி அவர் கிளப்பினார். அவர் ஒரு சபைலாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கூடி, ஆண்டவரே ஒரு தப்பான ஆள் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துட்டாரு, அவரை எடுத்துக்கோங்கன்னு ஜெபமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சூனியம் வைக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஜெபத்தில் சூனியம் வைக்கிறது. நிஜமாங்க, அங்கே கூடி ப்ரேயரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, அவர் கொஞ்ச நாள் தான் இருந்தார். இவங்க ஜெபம் என்ன மந்திரமோ என்ன வச்சாங்களோ தெரில. அவர் இருந்த அந்த குறுகிய காலத்திலே பெரிய காரியங்களை செய்தார். அவர் போயிட்டாருன்னு நினைக்காதீங்க, அவருடைய வாரிசுகள் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நான் மலேசியா போயிருந்தேன் பிரசங்கம் பண்ணுறதுக்காக. போதகர்கள் மாநாட்டில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன் மலேசியா. அப்போ ஒரு அந்த அங்கே கொஞ்சம் தோட்டங்கள்லாம் வேலை பார்க்குற ஆட்கள் சந்தித்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த பிரசங்கங்கள் இந்த போதனைகள் எல்லாம் நாங்கள் கேட்கும்போது இந்த 95 இந்த டைமில் ஜஸ்டின் பிரபாகரன் வந்தார், அப்போ நடந்த மாற்றத்தை தான் இப்போ நாங்கள் பார்க்குறோன்னு. நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க வாரிசுகள் தான் நாங்கள். அவரை நான் கண்ணால் பார்த்ததில்லை, ஆனால் அவர் சில பிரசங்கங்கள்லாம் 100 முறை கேட்டிருக்கிறேன், திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறேன், மீண்டும் மீண்டும் கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செய்தியை தான் பேசணும்னு அந்த டீனேஜ் பாயாக இருக்கும்போதே நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அவன் பாருங்க, எதுவுமே முடிஞ்சு போயிடாது. ஆண்டவர் இது எப்படின்னா ஒரு தீபத்தை எடுத்து ஓடுற மாதிரி, ஒருத்தர் விட்டா கூட அடுத்த ஆள் கையில் அது வரும், அடுத்த சந்ததி கையில் அது வரும், அடுத்த ஆள் அது வரும். தேவன் அவர் விரும்பினதை செஞ்சே தீருவார். அவருடைய நோக்கங்கள் நிறைவேறியே தீரும். அது எந்த நோக்கம்னா, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை செல்வந்தர்களாக்குவது அவருடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. உங்களை செழிக்க வைப்பது அவருடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. விடுறதா இல்லை பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். அவங்க அதெல்லாம் பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சென்னையில் சாம்பி செல்லத்துறை, அவரெல்லாம் மௌன புரட்சி. இவர் நம்ம ஜஸ்டின் பிரபாகர் அதிரடி ஆட்டக்காரர், படார்னு அடிச்சு சடார்னு போயிட்டாரு. அவங்கெல்லாம் நின்று ஸ்கோர் பண்ணிட்டாங்க. பாருங்க, நாங்கள்லாம் அவங்களுடைய வாரிசுகள் தான். ஆமாம் ஆமாம், சும்மா நாங்கள் வரல. அப்படிப்பட்ட பயோனியர்ஸ், அப்படிப்பட்ட முன்னோடிகள் எல்லாம் தேவன் நம்முடைய தேசத்தில் எழுப்பிறதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர்களுக்காகலாம் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே மதுரையில் ஒரு ஐயா இருக்கிறாங்க,
ஹாரிஸ், பாஸ்டர் ஹாரிஸ். மண்டைய கழுவு, வாய கழுவு, மண்டைய கழுவு. அதனால நீங்க நினைக்க கூடாது இது ஏதோ இது யாரும் பேசாததை நம்ம பேசுறோம், யாரும் சொல்லாததை நம்ம சொல்ல வந்திருக்கோம். அப்படி கிடையாது. ஆங்காங்க தேவன் சில ஆட்களை எழுப்பி அவருடைய ஜனத்தை வாழ வைக்கணுங்கிறதுல அவர் குறியோடு இருக்கிறார். அவர் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாருங்க. உங்களை வாழ வச்சே தீரணுங்கிறதுல அவர் குறியா இருக்கிறார். கடவுள் பாருங்க, அவர் நாமத்தை அறியாத ஒரு புறஜாதி ராஜா கையிலேயே இவ்வளவு கொடுப்பார்னா, இன்னைக்கு அவர் நாமத்தை நம்பி அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு கொட்டி தருவார்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொட்டுங்க. அவர் நாமத்தை அறியாதவனுக்கே அவர் இவ்வளவு தராரு. அதான் இதுல இருக்கிற விஷயம். ஏன் தராரு? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியும் ஒரு சினிமா நடிகரும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிஸ்னஸ் மேனும் பார்த்தீங்கன்னா வீடே ஏக்கர் கணக்கில் கட்டுறாங்க. போய் அவங்க கதையெல்லாம் படித்தா நம்ம ஆளுகள் பாருங்கள் ஒரு 2-2.5 சென்ட்டுக்கு ஏதாவது கட்டிக்கிட்டு ஐயா பால் காய்க்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஏக்கர் கணக்கில் வாங்கிறாங்க. வீடே அவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்க. பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ மில்லியன் கோடிகளுக்கு அதிபதிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா அவனெல்லாம் திட்டிக்கிட்டு அவனெல்லாம் பற்றி மோசமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு சபையிலையும் இப்படி யாராவது பேசினா அவங்களையும் திட்டிட்டு ஒரு கும்பல் என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறது அப்படிப்பட்ட கும்பலே கிடையாது. அவர் யார் என்பதை அறிந்து ஒரு புதிய தலைமுறை ஒன்று தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டு இந்த இடத்துக்கு அனுப்பி கொண்டு வந்திருக்கிறார். அதனால நான் சொல்றேன், இதுக்கு முந்தைய தலைமுறை செய்த பிழையை நாம் செய்ய போவதில்லை. நாம் எழுந்து சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க போகிறோம். எழுந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்க போகிறோம். நான் சொல்றேன், இனிமே அரசியல்வாதி கையில நிறைய இருந்ததுன்னு பேச்சு இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைங்க கையில நிறைய இருந்ததுன்னு பேச்சு இருக்கும். இனிமே சினிமாக்காரன் கையில நிறைய இருந்ததுன்னு பேச்சு இருக்காது. அவரை சேவிக்கிற பிள்ளைகள் கையில நிறைய இருக்கிற பேச்சு இருக்கும். எல்லாத்தையும் மாத்துறதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, மாத்துவோம், மாறும். ஆமென். அதை நம்புற ஒரு சந்ததிக்காக தான் தேவன் வெயிட்டிங்க. அதுக்காக தான் வெயிட்டிங். ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா வாப்பா அப்படிங்கன்னு அவர் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறார். எப்பவுமே ஆண்டவர் ரொம்ப ஈகரா இருக்கிறார். யார்ட்டையாவது கொடுக்கணும், ஒரு நல்ல காரியம் தேசத்துல நடக்கணும். பாருங்க, இந்த புறஜாதி இந்த மன்னனா இருக்கிற இந்த கோரேஸ் கையில அவ்வளவு செல்வத்தை கொடுத்து அவனை வச்சு தேவாலயத்தை கட்ட வச்சார். தேவாலயத்தை யார் கட்டினா தெரியுமா? இந்த கோரேஸ் மன்னனை வச்சு கட்டினார். ஒரு புறஜாதி மன்னனை கடவுள் நம்பி அவன் கையில் அவனுக்கு தான் இவ்வளோ வாக்கு சொல்கிறார். வெண்கல கதவுகளை உடைச்சி இருப்பு தாளெல்லாம் முறித்து எல்லாத்தையும் உன் மேலே நான் என்ன பண்ணுறேன், கொட்டுறேன். அப்போ ஒன்று தெளிவு, தேவன் தான் ஒரு மனிதனை செல்வந்தராக்குகிறார். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் செல்வந்தராக்குகிற தேவன். அப்போ இன்னைக்கு நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், எந்த ஊர்லையும் இருக்கலாம், எந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம், சாதாரண பிள்ளைகளா நீங்கள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்கள் தேவன் உங்களை செல்வந்தராக்குகிற தேவன், உங்களை ஐஸ்வர்யவானாக்குகிற தேவன், உங்களை செழிக்க வைக்கிற தேவன், உங்களை முன்னேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தாங்க அதை செய்கிறாரு. ஆனால் நம்ம ஆட்கள் காலகாலமாக அதை பிசாசின் செயலுன்ட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்து காமிச்சேன் இல்லையா? அவர்களுக்கு நான் திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் பொன்னையும் பெருக பண்ணினேன் என்று அவள் அறியாமல் போனாள். அதை யாருடையதாக்கிட்டா? பாகாலுடையதாக மாற்றினாள். தேவன் தான் ஐஸ்வர்யத்தை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை வேதம் தெளிவாக பேசுகிறது. அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த தேவனை அறிந்து கொண்டு இந்த புரிந்து கொள்ளுதலை உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னா இதுவரை வராத ஐஸ்வர்யம் உங்க வாழ்க்கையில வரும். இதுவரை வராத செல்வங்கள் உங்கள் வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. கண்டிப்பா வரும். பாருங்க, கண்டிப்பா வரும். இங்க பாருங்க, கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்கு இதுக்கான எல்லா காரியத்தையும் செய்கிறார் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 45:1 வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு
முன்பாக. அது என்னங்க, ஒரு ராஜாவாக இருக்கிறாரு. என்ன அபிஷேகம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அனாயிண்டிங் அப்படிங்கிறது கடவுளுடைய ஒரு பலன். எல்லாம் சொல்லுங்கள், பலன். கர்த்தர் பாருங்க, உங்களை செல்வந்தராக்க, உங்களை பணக்காரராக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்குன்னே ஒரு அபிஷேகம் இருக்கு. நம்புறீங்களா? அபிஷேகம் பல காரியத்துக்கு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற அபிஷேகம் எதுக்கு? பணக்காரன் ஆகுதுக்கே ஒரு அபிஷேகம். நம்ம ஆட்கள் ஓடுறா பாப்பா பாப்பான்னு பப்பா பாப்பான்னு சொல்றதுக்கு தான் அபிஷேகம் நினச்சிட்டாங்க. நல்லது தான், ஆனால் அதுக்காக மட்டும் இல்லை. ஹலோ, நல்லா தானே போயிட்டு இருந்ததுங்கிறீங்களா? பாருங்க, இதை சொல்லாம விட்டோம். பணக்காரனாகிறதுக்கே ஒரு அபிஷேகம். அதாவது இப்போ பாருங்களேன், சுகமாக்குறதுக்கு அபிஷேகம் கொடுக்குறாரா? அப்புறம் இவங்க போனால் எந்த வியாதி என்ன ஆகும்? சுகம் ஆகும். அதுவும் அபிஷேகம் தான் இல்லையா? தீராத நோயெல்லாம் என்ன பண்ணிடும்? தீர்ந்துடும். அந்த அபிஷேகம் வரும்பொழுது நோய்கள் நீங்கும். ஆமாம், அது மாதிரி பாருங்க, பல அபிஷேகங்கள் இருக்கிறது. பேசுறது ஒரு அபிஷேகம், பாடுறது ஒரு அபிஷேகம், பலவிதமான ஆற்றல்களை கடவுள் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. ஆனால் இந்த இடத்துல போட்டிருக்குது ஒரு அபிஷேகத்தை கடவுள் கொடுக்குறாரு. அது என்ன அபிஷேகம்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கானவே ஒரு அபிஷேகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அனாயிண்டிங் ஒருத்தர் மேலே வந்துடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்கிறாருன்னு தெரில, பணம் அவர்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும், செழிப்பு அவர்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும், செல்வங்கள் அவருக்கு உண்டாகிட்டே இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவரால் அதை ஈர்த்து கொள்ள முடியும். எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை ஈர்ப்பதற்கான அபிஷேகம். அதுதான் உபாகமம் 18:18 நம்ம படிக்கிறோம். மனப்பாடமாக சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மீட்டிங் வர எல்லாருக்கும் ஒரு வசனம் கண்டிப்பாக மனப்பாடமாக தெரியணும். அது என்னது? உபாகமம் 8:18. ஆமாம், இனிமேல் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா காலையில் எழுந்து இந்த வசனத்தை சொல்லுங்க. என்ன வசனம் அது? உன் தேவனாகிய கர்த்தரை உன் பிதாக்களுக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப கடவுள் யாருங்க? கடவுள் எப்படிப்பட்டவருங்க? எப்படிப்பட்ட கடவுளை நீங்க சேவிக்கிறீங்க? எப்படிப்பட்ட கடவுளை நீங்க நம்புறீங்க? அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். I will give you the power to get wealth. அப்படிதான் இருக்குது பாருங்க. பணத்தை உண்டாக்குகிற அல்லது பணத்தை உண்டு பண்ணக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். பெலன்னு சொன்னாலும் அனாயிட்டிங் சொன்னாலும் ஒன்று தான். சில இடத்துல பெலன் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எல்லாம் ஒன்று தான். பெலன்னாலும் ஒன்று தான், அபிஷேகனாலும் ஒன்று தான். அது வரைக்கும் உங்களுக்கு தொழில் செய்யவே ஒரு ஆர்வம் இருக்காது. என்னத்த போ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த காட்ஸ் அனாயிண்டிங் உங்கள் மேலே வரும்பொழுது பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பாருங்க. தட் இஸ் அனாயிண்டிங் ஆஃப் காட். தட் இஸ் அனாயிண்டிங் ஆஃப் காட். அதுக்கு முன்னாடி விட்டுறலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் என்னத்தங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த அபிஷேகம் உங்கள் மேலே வரும்பொழுது நீங்கள் எப்படி ஆயிடுவீங்கன்னா விடாபிடி இருதயம் உள்ளவர்கள் ஆயிடுவீங்க. பார்க்குற வரைக்கும் விடுறதா இல்லை, பார்க்குற வரைக்கும் திரும்புறதா இல்லை, பார்த்தே தீருவேன் என்கிற தீவிரம் இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிக்கும். விட்டு விட மாட்டீங்க. அதுக்கப்புறம் என்னமோ தெரில. அன்னைக்கு ஒரு அக்கா சொல்லிட்டு போனாங்க, யாராவது அடிக்கணும் போல இருக்குதுனாங்க. வரும்போது இப்படி வந்தாங்க, உள்ள முறுக்கி ஏறிடுச்சு. கேட்க 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 ஐயோ யாராவது போய் உங்கள் கடன் அடிங்க, போய் உங்கள் பிரச்சனையை போய் அடிங்க. அதுதான் பாருங்கள் அனாயிண்டிங். அனாயிண்டிங் மேலே வரும்போது ஏதோ கீழே விழுறதும் சிரிக்கிறதும் அந்நிய பாஷை பேசுறது மட்டும் இல்லை. அது மட்டும் அதனுடைய மேனிஃபெஸ்டோன்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது. போய் ஒரு பிஸ்னஸை பண்ண ஆரம்பிப்பீங்க, ஒரு தொழிலை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏதோ ஒரு பலன் உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன். மற்றவங்களாம் டயர்டாகிடுவான், மற்றவங்களாம் சோர்ந்து போயிடுவாங்க, மற்றவங்கெல்லாம்
இந்த ஆட்சி முடியட்டும்னே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு என்னென்ன இருக்கும்னா, எனக்கு காட்சி தெரிகிறது, எனக்கு முன்னாடி ஒரு காட்சி ஓடிக்கிட்டே இருக்குது. தரிவின் நாட்களிலும் கோரேசி நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று எழுதியிருக்கிறது. ராம ஆண்டான ராவண ஆண்டான எனக்கு ஒரு கவலை இல்லை. யார் வந்தானங்க, என் மேல உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை செல்வந்தர்களாக மாற்றும், உங்களை சுதந்திரிக்கிறவர்களாக மாற்றும், உங்க வாழ்க்கையில செழிப்பை அது கொண்டு வரும். ஆட்சியை வச்சு உங்க வெற்றி தீர்மானிக்கப்படுறது இல்லை. அதனால பயப்படாதீங்க. ஒரு காலம் வரும் நம்மளே ஆட்சி அமைப்போம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா கண்டிப்பா. அன்னைக்கு கூட நம்ம சிஸ்டர் வந்து ப்ராஃபஸி சொல்லிட்டு இருந்தாங்க, இங்க நிறைய எம்எல்ஏக்கள் எம்பிகள் வந்து இங்க உட்காருவாங்க. ஆமா, இங்க வந்து உட்காருவாங்க. ஒரு நாள் வருது, நம்ம கையை காட்டுறவங்க தான் சீட்லயே அமர முடியும். அவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கர்த்தர் நமக்கு தருவார். அவ்வளோ பெரிய காரியத்தை அவர் தருவார். ஆமென். அரசியல் உலகத்தெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. முதல்ல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. யாரும் உங்க தலையெழுத்தை எழுத முடியாது. முதல்ல இந்த மனுஷனுக்கு பயப்படுறதை விடுங்க. ஊழியம் செஞ்சாலும் சரி, பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, இந்த மனுஷனுக்கு பயப்படுறத முதல்ல நிறுத்துங்க. அவன் யாருங்க உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு? அவன் என்ன செய்வான்? அதனாலதான் சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. முதல்ல இது போயிடணும். ஏன்னா நமக்கு எல்லாமே ஏதாவது சொல்லிடுவானோங்கிற பயம், ஏதாவது பண்ணிடுவாங்களோ ஒரு பயம். இந்த பைபிளில் போட்டிருக்குது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அது ஒரு விதமான பாண்டேஜ். இன்னைக்கு மக்கள் எழுந்து எதையும் பண்ணாத காரணம் என்ன தெரியுமா? யாராவது ஏதாவது சொல்லிட்டா, ஏதாவது பேசிட்டாங்கன்னா, அப்படி ஆயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. உங்க தலையில் இருக்கிற ஒரு விழாது அப்படின்னு இருக்கிற பைபிளில் மயிருன்னு தான் போட்டிருக்கு. மாடலாக நம்ம அதை வேற மாதிரி சொன்னதுனால ஒரு முடி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் இப்பவும் பைபிள் அப்படி தான் இருக்குது. ஏசு சொல்லிட்டார், ஒரு மயிரும் விழாது அப்படின்ட்டார். பயப்படாதீங்க. முதல்ல ஏதாவது பண்ணணும்னா கொஞ்சம் தைரியம் உங்களுக்கு வேணும். அதுவும் நான் பேசியிருக்கிறேன், தில்லுக்கு துட்டு. இதே கூட்டத்தில் தான் பேசியிருக்கிறேன், கேளுங்க. எல்லாம் சொல்லுங்க, தில்லுக்கு துட்டு. பயப்படாதீங்க, தில்லாறீங்க, கெத்தாறீங்க. கர்த்தரே உங்க பக்கம் இருக்கிறாரு. உங்களை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது, உங்களை யாரும் எதுவும் தடுத்து நிறுத்திட முடியாது. நான் உன் கூட இருக்கிறேன், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் அவர் உங்க கூட இருக்கிறாரு. அதனால எந்த காரியத்தையும் நீங்க தாண்டி வருவீங்க. பயப்படாதீங்க. ஐயோ அவன் திருப்புவாருங்க. ராஜாக்களின் இருதயங்களை கூட நீர்க்கால்களை போல உங்களுக்காக திருப்புகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். நான் நம்புறேன். அதனால தான் நான் யாரையாவது போய் பிடிச்சி, யாரையாவது போய் இது பண்ணி அதனால் ஏதாவது பண்ண முடியுமா நான் யோசிச்சதே கிடையாது. நான் நிற்கிறதெல்லாம் அந்த கண்மலை மேலே தான். அது உழவே உழாது, அது என்னை காக்கும். ஆமென். யார் வரட்டும் எது வரட்டும், சொல்லுவோம் என்ன தம்பி கொஞ்சம் வயசில் என்னெல்லாமோ பண்ணுறீங்கன்ட்டு. வயசு மேட்டர் இல்லைங்க, அவர் கூட இருக்கிறாருங்கிற அறிவு தான் மேட்டர். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எவ்வளோ நான் அவ்வளோ இருக்கும்னு நினச்சேன், இவ்வளோ தான் அவங்களுக்கு ஆகுதாகுமாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதுவா இதுவான்ட்டு. நீங்கள் முதிர் வயதா இளைஞராங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் தேவனை குறித்த அறிவை உடையவர்களாக இருக்கிறீர்களா அதுதான் முக்கியம். நல்லா கவனிங்க, தைரியமாக இருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க, தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. யார் வேணாலும் வரட்டும், நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் தொழில் தடைபடாது, உங்கள் தொழில் தடைபடாது. நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஆளும் தடுக்க முடியாது. நான் சொல்லணும் உங்களுக்கு, அதை நம்புங்க. முதல்ல அது உள்ள வரணும். ஒரு வழியாய் வருவதெல்லாம் 7 வழியா ஓடி போகும், ஒரு வழியாய் வர்றதெல்லாம் 7 வழியா ஓடி போகும். ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அதாங்க வாக்கு. இல்லை அவன்லாம் இருக்கான், பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம், எந்த கொம்பனும் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், உங்க கூட இருக்கிறவர் அவனை விட பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் உங்களுக்குள்ளாக அவர் இருக்கிறார். அஞ்சாதே, நான் உன் ஆண்டவர்.
அதான் வாக்கு பாருங்க, அதான் வாக்கு. அதை பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு முன்னாடி எதிர்த்து வந்து நிற்கலாம், எத்தனையோ அரசியல் புயல் பங்களை உங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்து அஞ்சாதீங்க, அதெல்லாம் பார்த்து அஞ்சாதீங்க. நான் இப்போ வந்து பைபிள்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு டைம் வந்து பாட்ஷா பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க, இப்பவும் பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும். இப்போ விட்டாருன்னு சொல்லுவாருன்னு நினச்சேங்கிறாங்க நிறைய பேர். இப்போ ரொம்ப கரெக்டாக பிடிப்பேன் நான். ஒடி வருவான் ஒருத்தன், சொல்லுவான் போலீஸ் அவங்க பக்கம் போயிட்டாங்க, வேற அரசியல்வாதிகள் அவங்க பக்கம் போயிட்டாங்க. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம். ஐயோ, இந்த இந்த அறிவு கிறிஸ்தவங்களுக்கு இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இந்த வெளிச்சம் நமக்கு மட்டும் இருந்தா என்ன என்ன ஆயிருந்திருக்கு யோசித்து பாருங்க. நம்ம வந்து அவர் எங்கேயோ போயிட்டாரு பிரதர், கண்டிப்பா நான் என் கூட இருக்க மாட்டாரு, இப்படி யோசனை உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நம்ம பக்கம். பைபிளில் போட்டிருக்கு பாருங்களேன், ரோமரில் இருக்குது. என்ன இருக்குது? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. If God is your side, I tell you, you are a winning side. தேவன் எந்த பக்கம் இருக்கிறாரோ அதுதான் ஜெயிக்கிற அணியா இருக்கும். அவர் உங்க பக்கமா இருக்கிறாருன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. Hallelujah. You are the winning side. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என் பக்கம். Hallelujah. அதனால தான் தாவீது சொல்றான், அவர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன தெனாவட்டா வசனம் மாதிரியே இல்லை, தெனாவட்டா பேசுகிற மாதிரியே இருக்குது. அசைக்க முடியாது. தாவீது ஒரு தனி மனிதங்க. அவனுக்கு விரோதமாக ஒரு நாடு, அந்த ராஜா, அதன் இராணுவம் எல்லாம் எதிராக இருக்குது. நீங்கள் யோசித்து பாருங்கள், கம்பேரிசனை பாருங்கள். ஒரு தனி மனிதனுக்கு விரோதமாக ஒரு நாடே எழும்பி இருக்கு, அந்த நாட்டின் இராணுவமே எழும்பி இருக்கு, அந்த நாட்டின் ராஜாவே எழும்பி இருக்கிறான். ஆனால் இவன் ஒரு சிங்கிள் மேன், சுண்டு விரல கூட ஒன்றும் பண்ண முடியல, சுண்டு விரல கூட அசைக்க முடியல. தேவன் அவனை காத்தா, தேவன் அவனை பாதுகாத்தா. கர்த்தர் அவனுக்கு கேடகமாக, அடைக்கலமாக, கோட்டையாக கூடவே இருந்தார் பாருங்க. ஒரு இன்னொரு பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? சவுலை அறுத்து போடுற வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும் ஒரு டைம். அப்போ என்ன பண்ணிட்டான்னா, அவனுடைய அந்த ட்ரெஸ் தொங்குல ஓரத்தை மட்டும் கட்டிட்டு வெட்டிட்டு வந்துட்டான். ஒரு நாள் இவனை கொல்ல வந்திருக்கும் போது அவன் காட்டுறான், சவுல் நடுங்கிட்டான். பாஸ் அன்னைக்கே கதையை முடிச்சிருப்போம். இங்கே வந்து முடியாததுனால உட்காரல, ஒருத்தர் முடிப்பேன் இருக்கிறாரு, அதனால நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என் வேலை வரும், என் நேரம் வரும், அன்னைக்கு அவர் என்ன உட்கார வைப்பாரு. அவர் என்னைக்கு என்னை அரியாசனத்தில் உட்கார வைப்பாரு. என்னை அபிஷேகம் பண்ணினவர், எனக்கு வாக்கு சொன்னவர், பொய் சொல்லுகிறது இல்லை. சரியான நேரத்தில் சரியான இடத்துல அவர் உங்களை என்னை அமர வைக்கிறவராக அவர் இருக்கிறார். இடையில எந்த சவுளின் ஆட்டமும் பலிக்காது, எந்த சதியாட்டமும் பலிக்காது, எந்த சகுனி ஆட்டமும் பலிக்காது. ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பாருங்க. அரியாசனத்தில் நீங்க அமருவீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், சவுலாவது யாராவது, சவுல் வந்தாலும் சரி, சகுனி வந்தாலும் சரி, சகுனி ஆட்டமோ சவுல் ஆட்டமோ, தாவீது மன்னனாவது தான், அரசனாவது தான். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். ஏன்னா இவன் தலையில் ஒரு எண்ணெயை ஊத்துனார் பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஊத்துனார், அரசனாவாய். ஆனால் அப்போ நிஜமா அரசனா யார் இருக்கா? ஃபிசிக்கலாக ஒருத்தன் இருக்கிறான். இப்போ இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், உங்க மேல அபிஷேகத்தை வைக்கிறாருன்னு. ஆனா பிசிக்கலா வேற யாரோ தான் இருக்காங்க. ஆனா ஒரு டைம் வருது, அப்படியே ஷிஃப்ட் ஆகும், எல்லாமே அப்படியே ஷிஃப்ட் ஆகும், அப்படியே எல்லாம் அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. எல்லாம் அங்க இருக்கிறது, எல்லாம் அங்க இருக்கிற பதவி, அங்க இருக்கிற பணம், அங்க இருக்கிற புகழ், அங்க இருக்கிற எல்லா மேன்மைகளும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீதுக்கு நேராக, இந்த சின்ன பையனுக்கு நேராக எல்லாத்தையும் அவர் ஷிஃப்ட் பண்ணுகிற ஒரு நாட்களுக்குள்ளாக அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் நீங்க இதை காதால கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாரும் இப்படி இப்படி பண்ணுங்க பார்க்கலாம். செஞ்சிருவோம். அல்லேலூயா. அவன் தலையில ஊத்தும் போது வேற யாராவது தான் ராஜாவா இருந்தாங்க. சார் என்ன சொல்றீங்க, சும்மா எண்ணெயை மட்டும் ஊத்திட்டு போனா போதுமா?
நிஜமாக ஒருத்தன் உட்காந்துருக்கானே, இப்போ அவன் உட்காந்துருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் மேட்டர் ஆஃப் டைம் அதே இடத்துல வந்து நீங்கள் உட்காருவீங்க, அதே பொசிஷன்ஸில் நீங்கள் உட்காருவீங்க, அதே இடத்துல அவருடைய பிள்ளைகள் அமருவார்கள். அவர் நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை அவர் உட்கார வைப்பாருங்கிறது தான் செய்தியாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நடக்கும், இது நடந்தே தீரும். இதை நடப்பிக்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. ரொம்ப நாள் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை பார்க்க ஆசையாக இருந்தார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு அவர் உள்ள சந்தோஷப்படும், இன்னைக்கு அவர் உள்ள மகிழும். இப்படிப்பட்ட ஒரு சந்ததிக்காக, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்காக நான் காத்திருந்தது இப்போ முடிஞ்சிருக்குது. இனி ஏற வைப்பேன், இனி உட்கார வைப்பேன், இனி உயர்த்தி வைப்பேன். அது என் வேலை, அதை நான் செய்வேன் என்பதுதான் வாக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. சும்மா கிடையாது பாருங்க, இது எல்லாமே ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட், ஒரு தெய்வீக ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை உயர்த்தும்படியாய், உங்களை தூக்கும்படியாய், உங்களை முன்னேற்றும்படியாய் அவர் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க. எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதீங்க. தடுத்து நிறுத்தவே முடியாது, யாரும் தடுக்க முடியாது. எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள், அவ்வளவாய் பெருகினார்கள், அவ்வளவாய் பெருகினார்கள், அவ்வளவாய் பெருகினார்கள். உங்களை வந்து ஒடுக்குனதுக்கே காரணம் என்ன தெரியுமா? பயம்தான். இவன் பெருகிட்டா அப்படிங்கிற பயத்தில் தான் ஒடுக்குனான். ஆனால் அது ரொம்ப நல்லதாக போச்சு. இந்த மூட்டை பூச்சி பார்த்தீங்கன்னா நசுக்கினோடனே ரொம்ப ஆகிடும், பரவும். அது சிலதெல்லாம் அப்படி தான் வச்சுருக்கிறாரு, சில கிரியேஷன்லாம். அதை அழிச்சிங்கன்னா அழியாது, அது இன்னும் எக்ஸ்ட்ராவாகும். கடவுளுடைய பிள்ளைகள் வந்து பெருகுகிறவர்கள். ஹல்லேலூயா. அதனால் நான் சொல்கிறேன், அந்த முந்தைய தலைமுறையெல்லாம் போயிடுச்சு, இப்போ ஒரு புதிய தலைமுறையை தேவன் எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் a godly generation. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்ட ஒரு சந்ததி, தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட ஒரு சந்ததி. அதனால் நான் சொல்கிறேன், இந்த சந்ததியின் மேலே ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார், ஒரு அழைப்பை வைக்கிறார், ஒரு நோக்கத்தை வைக்கிறார், ஒரு திட்டத்தை வைக்கிறாரு. அது என்ன பண்ணுன்னா, நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்ததெல்லாம் இனிமேல் திரும்பி அது உங்கள் கையில் வரும், அது உங்கள் சைடில் அது வரும். அது கடவுளுடைய வாக்கு, கடவுள் அதை செய்து முடிப்பார். ஆமென். இப்போ கவனிங்க, இதை தான் அந்த மன்னன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. இந்த கோரேஸ் என்கிற பிரஜாதி மன்னன்கிட்ட பேசுகிறார். எதுக்கு ஒரு பிரஜாதியை கூட கடவுள் அப்படி பண்ணுறாருன்னா, எந்த விதத்துலேயும் எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கையின் மக்கள். அதனால தான் பாருங்கள், கிறிஸ்துவ அல்லாத பிள்ளைகளாக இருந்தால் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவங்கள என்ன பண்ணுறாரு? உயர்த்துறார். ஏன்னா இவன் தான் வேண்டாங்கண்ணே, இவனுக்கு தான் அது விளங்காமலே இருக்குதுன்ட்டு. அப்போ ஒரு காலத்தில் கர்த்தர் அப்படி பண்ணி கொண்டிருந்தார். இப்போ நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். என் நாமம் அறியாதவனுக்கே இதை நான் செஞ்சேன்னா, இன்றைக்கி என் நாமத்தை அறிகிற உனக்கு கண்டிப்பாக நான் செய்வேன். அதுதான் வாக்கு. இப்போ கவனிங்க, 1வது வசனம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன். எல்லாம் சொல்லுங்கள், அபிஷேகம் பண்ணினேன். அப்போ ஒரு அனாயிண்டிங் இருக்குது. என்ன அனாயிண்டிங்கு? எல்லாம் சொல்லுங்கள், பணம் சம்பாதிக்க அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க, பணம் சம்பாதிக்கும் அபிஷேகம். இதெல்லாம் சொல்லலை ரொம்ப நாளா. இப்படி ஒரு அபிஷேகத்தை பற்றிலாம் பிரசங்கமே பண்ணலை. இப்போ இதை கேட்கும்போது, என்ன அபிஷேகத்தை இவ்வளோ குறைச்சிட்டிங்களா நீங்கள்? அபிஷேகத்தை நான் எங்கெங்க குறைச்சேன்? அபிஷேகத்தை உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். சில பேருக்குலாம் பயங்கர கோபமாயிடும். என்ன பிரதர், இதுக்கெல்லாமா அபிஷேகம்? ஆமாம், சிலரை செல்வந்தர் ஆக்குகிறதுக்கான ஒரு அபிஷேகத்தை என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார், கண்டிப்பாக கொடுக்குறாரு. அப்போ அபிஷேகம் பண்ணின கோரேஸுக்கு முன்பாக இந்த அனாயிண்டிங் உங்கள் மேலே இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அதுதான் இங்கே இந்த 45 எல்லாம் சொல்லுங்கள், அபிஷேகம் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அதுதான் 45 பாருங்களேன். என்ன சொல்கிறாரு பாருங்க. கோரேஸுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, the nation will bow down. எல்லாம் சொல்லுங்க, தேசங்கள் எனக்கு முன்பாக பணியும். ஆமென். ஆங்கிலத்தில் வருது பாருங்க, சப்டியூ அப்படின்னு வருது. எல்லாமே என்ன ஆகும்? கீழே போகும். எல்லாம் சொல்லுங்க, முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவளுக்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. கர்த்தர் உங்கள் கையை பிடிக்கிறாருங்க. எல்லாம் சொல்லுங்க, கையை பிடிக்கிறார். உங்கள் வலது கையை அவர் பிடிக்கிறார்.
உங்கள் வலது கையை அவர் பிடிக்கிறாரு. அப்படின்னா நடத்தனா அனாயிண்டிங்னா வேற ஒன்றும் இல்லை, கடவுள் உங்களோட பார்ட்னர் ஆகிறாரு, கடவுள் உங்களோட இணைகிறாரு. அவர் கை உங்கள் கை என்ன பண்ணுது? பிடிக்குது. அவர் கை உங்கள் கை என்ன பண்ணுது? பிடிக்குது. அவன் வலது கையை பிடிச்சி உங்கள் கையை பிடிச்சி உங்ககிட்ட பேசுகிறாரு. அப்படின்னா நடத்தனா அனாயிண்டிங்னா என்ன? இப்போ இனி இது வரைக்கும் நீ தனியாக போயிட்டு இருந்த, இனிமேல் நீ தனியாக போகல. உன் பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ளே நானும் வரேன், உன் தொழில் உலகத்துக்குள்ளே நானும் வரேன். அவர் கையை பிடிக்கிறாரு, கையை பிடிச்சி நான் உன் கூட வரேங்கிறார். அதுதான் அனாயிண்டிங் பாருங்க. ஆமே. அப்போ நீங்கள் போகும்போது யோசிங்க, சும்மா இல்லை, இந்த கையை ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பிடிச்சிருக்கிறார், கையை பிடிச்சிருக்கிறாரு, கையை பிடிச்சிருக்கிறாரு. அதனால் அவங்க தள்ளிடுவாங்களோ, இவங்க தள்ளிடுவாங்களோ, இவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ, முதல்ல பயப்படாதீங்க. ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்லணும்னு எனக்கு தெரியல. தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. அதனால தான் சொல்றார், பயப்படாத சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார், தேசத்தையே உனக்கு கொடுக்க அவர் பிரியமா இருக்கிறார். Fear not. ஹல்லேலூயா. கையை பிடிக்கிறாருங்க. எல்லாம் சொன்னாங்க, ஆண்டவர் என் கையை பிடிக்கிறாரு. வலது கையை பிடித்து கொண்டு இப்போ பேசுறாராம். கையை பிடிச்சிட்டு தான் பேசுறாராம். என்ன பேசுறாரு பாருங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் சொல்லட்டுமா, வாட் இஸ் பிஸ்னஸ் வேர்ல்டு? தொழில் உலகம்னா என்ன? நீங்க காலையில கிளம்பி போறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி போயிருக்கிறாரு, ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி போயிருக்கிறாரு, உங்களுக்கு முன்னே ஒருவர் போகிறார். அதுதான் தொழில் உலகம். அவர் சொல்றாரு, நான் முன்னாடி போய். சில சொல்கிறாங்க, அது ஒரு மோசமான உலகம் ஐயா, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகக்கூடாது. அவருக்கு அது தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, அந்த கோணலானதை நான் செவ்வையாக்குவேன், அந்த கோணலானதை நான் செவ்வையாக்குவேன். ஐயா அது தப்பான ஒரு உலகம் ஐயா, கரெக்டாகவே இருக்காது, கரெக்டாக இருக்காது. கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன், உன்னையும் கூட்டிருக்கிறேன். நீயும் நானும் போனால் கோணலானது செவ்வையாக மாறும். நிறைய பேருக்கு எதுக்கு பெருசாக இந்த மாதிரி இதுக்குள்ளெல்லாம் வர்றதில்ல. அது பிஸ்னஸ்னாலே 1000 இருக்கும்ல. 1000னா காசை சொல்கிறது இல்லை அவங்க, அது சொன்னால் தான் நல்லதாச்சே, பரவாயில்ல பிள்ளை நல்ல பிள்ளையாக பேச ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லலாம். இவங்க 1000 இருக்கும்னா என்னது? பல காரியம் இருக்கும் ஐயா, அதெல்லாம் நமக்கு முடியாதுயா, அதெல்லாம் நமக்கு வேண்டாம்யா, இப்படியே உட்காந்துடுறாங்க. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க பலம் இவங்க தைரியம் இதை வச்சு தான் இவங்க செய்ய போகிறதா நினைக்கிறாங்க. முதல்ல அதை நல்லா விளங்கிக்கோங்க. உங்கள் கையை அவர் பிடிக்கிறார். ஆமென். இது சில நாட்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். முதல்ல இது ஒரு அழைப்பு. எல்லாம் சொல்லுங்க, தொழில் செய்வது என்னுடைய அழைப்பு, அதற்காக தேவன் என்னை அபிஷேகிக்கிறார், கர்த்தரின் கைகளை பிடிக்கிறார். இப்போ பிடிச்சிட்டு சில விஷயத்தை என்கிட்ட அவர் பேசுகிறார், உங்ககிட்ட பேசுகிறாரு. நான் உனக்கு முன்னாடி போகிறேன், உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எல்லாம் சொல்லுங்க, செவ்வையாக்குவேன். அப்படி இருக்குமே இப்படி இருக்குமே நினைக்கவே நினைக்காதீங்க. காலையில் தைரியமாக கிளம்பி போங்க. நேத்தைக்கு கோணலாக இருந்தது இன்னைக்கு செவ்வையாக இருக்கும். நேத்தைக்கு நடக்காதது இன்னைக்கு நடக்கும். போன மாதம் வரைக்கும் நடக்காதது இந்த மாதம் நடக்கும். I declare in Jesus' name. Hallelujah. கடவுள் உங்களுக்கு முன்னாடி போகிற ஆண்டவருங்க, உங்கள் கூட வர்றாரு. ஆனால் சில நேரம் என்னென்னா, கூட வரேன்னு சொல்கிறத விட முன்னாடியே போயிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அங்கே எப்படி போவேன், அங்கே எப்படி இருக்கோமோ. ஆனால் அவர் முன்னாடி போயிட்டாருன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. முன்னாடி போய் முடிச்சுட்டு போகும்போது மறுபடியும் உங்கள் கூடயே வருவார். நம் முன்னே கடந்து செல்லுகிற ஒரு தேவன். அதனால தான் மோசேகிட்ட சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். எங்கெல்லாம் அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ரெஸ்ட் இருக்கும். அவர் முன்னாடி போகிறாருன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ரெஸ்ட்ஃபுல் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. எல்லாம் சொல்லுங்கள், ரெஸ்ட்ஃபுல் பிஸ்னஸ், நாட் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் பிஸ்னஸ். அழுத்தம் நிறைந்த ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க, இளைப்பாறுதலும் ஆனந்தம் நிறைந்த ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்வீர்கள். அப்போ சொல்கிறார், கோணலானதை நான் என்ன பண்ணுவேன், செவையாக்குவேன். எவ்வளவு கோணலும் மாணலும் இருக்கலாம், அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அதுக்காக தாங்க அவர் வர்றாரு. அந்த தொழில் செய்யணும்னா 1000 பிரச்சனை இருக்குதுங்க, 1000 கோணல் மாணல் இருக்குதுங்க. அதுக்காக தான் அவர் வர்றாரு. நம்ம என்ன பண்ணிடுறதுன்னா, அப்படி இல்லாமல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறோம்.
இல்லை 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 இல்லை, அப்படி இருக்கும். ஆனால் அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், 2 பெண்கள் பாருங்கள், இயேசுவினுடைய சரீரத்திற்கு அந்த வாசனை திரவியத்தை வைக்கணும்னு ஆசை. ஆனால் அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நமக்கு தைலம் வைக்கணும்னு ஆசை தான், ஆனால் யார் முன்னாடி போய் அங்கே ஒரு கல் இருக்க முத்திரை போட்டு ஒரு கல்லை என்ன வச்சுருக்காங்க, அதை யார் நமக்காக புரட்டி தள்ளுவான். இப்போ இவங்க பாருங்க, சரி என்ன நடக்கும் பார்க்கலான்னு என்ன பண்ணிட்டாங்க, தைலத்தோடு கிளம்பிட்டாங்க. வந்து பார்த்தா கல் புரட்டி போடப்பட்டிருக்கு, பக்கத்தில் ஒரு தூதன் உட்கார்ந்துருக்கிறான். என்னம்மான்னா, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே அவர் போயிருக்கிறாரு. அங்கே அடைச்சிருக்கிறத அவர் உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிறாரு. நீங்கள் போகும்போது ஒரு திறந்த வாசலை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு ஓப்பன் டோர்ஸை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ஓப்பன் டோர்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. தைரியமாக கிளம்பி போங்க, தைரியமாக கிளம்பி போங்க. ஏன்னா கோணலானதை நான் என்ன பண்ணுவேன், செவ்வையாக்குவேன். எல்லாம் சொல்லுங்க, கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். இப்போ பாருங்க, கையை பிடிச்சிக்கிட்டே தான் பேசுறாரு, கையை பிடிச்சிக்கிட்டே தான் சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு நான் தான் உன்னை கூப்பிட்டேன், நான் தான் உன்னை அழைச்சேங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுறேங்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நிரூபித்து காட்டுவார், ப்ரூவ் பண்ணுவார். ஆண்டவர் வெறும் மணியாக உங்களை கூப்பிடுற மட்டும் இல்லை, சில விஷயத்தை நிரூபித்து காட்டுவார். இப்போ என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்கிறாரு, என்ன போதைக்கு கூப்பிட்டுருக்கிறாருன்னா சும்மா இல்லை, நிரூபித்து காட்டுவார். இந்த பிரசங்கம்லாம் என்ன செய்யுது, இந்த போதனையின் வாயிலாக என்ன நடக்குது, இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். அப்போ தானே தொடர்ந்து செய்ய முடியும், இல்லைன்னா செய்யவே முடியாது. பாருங்கள், நிரூபித்து காட்டுவாராம். எந்த மாதிரி இருக்கும் அந்த நிரூபணங்கள்? இப்போ சொல்கிறாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. அப்போது சில பொக்கிஷங்களும் சில நன்மைகளும் என்ன பண்ணப்பட்டிருக்குது, அப்படியே பூட்டி இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, இனிமே அதெல்லாம் உடையும், இனிமே அதெல்லாம் உடையும், அந்த தாழ்பால்கள்லாம் என்ன ஆகும், உடையும், முறியும். அந்தகாரத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்குங்க பாருங்க, ஒதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க, அதான் ஒதுக்கி வச்சிருக்கிறது எல்லாம் இப்போ என்ன ஆகும், அந்த ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இதை நிரூபித்து காட்டுறதுக்காகவே அந்த கோரேசை கூப்பிடுறாரு பாருங்க. நான் சொல்கிறேன், தொழில் உலகங்களிலே தேவனுடைய நிரூபணங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். அவருடைய பிள்ளைங்க நீங்கிறத அவர் நிரூபித்து காட்டுவார். உங்கள் சுற்றில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உனக்கு எப்படிப்பா அது நடந்தது, உனக்கு எப்படி இது சம்பவித்தது, உனக்கு மட்டும் எப்படி இது நடக்குதுன்னு சொல்லி அநேகர் ஆச்சரியப்படும்படியான காரியங்களை உங்கள் தொழில் உலகத்திலே தேவன் உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அநேக கண்கள் உங்களை பார்த்து அதிசயப்படும், அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நிரூபிக்கிற ஒரு ஆண்டவர், உன்னோடு அவர் இருக்கிறாருங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். சொல்றார் பாருங்க, 6வது வசனம், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்றும் சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறே ஒருவரும் இல்லை. இப்போ கவனிங்க, சும்மா எங்கள் ஆண்டவர் பெரியவர், எங்கள் ஆண்டவர் உயர்ந்தவர், எங்கள் ஆண்டவரை போல் யாருமே கிடையாதுன்னு கொஞ்சம் பேர் பேசிகிட்டே போயிட்டாங்க. ஆனால் உங்களை கூப்பிட்டுருக்கிறது நிரூபித்து காட்டுறதுக்காக. சும்மா இல்லை, அவர் ஐஸ்வர்யத்தை தராரு, நிரூபித்து காட்டுவார். உங்களை பணக்காரனாக்கி, உங்களை செல்வந்தராக்கி, உங்களை தொழில் உலகத்தில் ஜாம்பவான்களாக மாற்றி நிரூபித்து காட்டுவார், நிரூபித்து காட்டுவார், நிரூபணம் பண்ணுவார். அதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்கள் காதுகள் இதை கேட்குதுன்னா உங்கள் கண் அதை காணும், உங்கள் கை அதை தொடும். எல்லாம் சொல்லுங்க, நிரூபிப்பார். பேசுங்க, யாருக்கோன்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் யாருக்கோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதர், அவங்க எல்லாம் பரம்பரையுமே பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கெல்லாம் வருமா? பேசக்கூடாது. என்னை கொண்டு நிரூபித்து காட்டுவார், உங்களை கொண்டு நிரூபித்து காட்டுவார்.
என்கிட்ட நான் திருநெல்வேலியில் சர்ச் ஆரம்பிக்க சொன்னாங்க. திருநெல்வேலியில் எவ்வளோ ட்ரெடிஷ்னல் தெரியுமா பிரதர்? முக்குக்கு அங்கே சர்ச் இருக்குது. நீங்கள் வேற பாம்பேலேருந்து வந்திருக்கீங்க. பார்த்தா பாஸ்டர் மாதிரி எந்த அடையாளமும் தெரியலை. என்ன பண்ண போகிறீங்களோ ஐயோ பாவம் அப்படின்னு தான் நிறைய நினச்சேன். எனக்குள்ள ஒன்று தான் ஓடி இருந்தது, அவர் நிரூபித்து காட்டுவார், ப்ரூவ் பண்ணி காட்டுவார். இதுவே நான் நிரூபணம்னு நினைக்கல, இதை விட பெருசாக ஒன்று பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, பெருசாக பண்ண போகிறோம். நான் உள்ளத்தில் ஆழமாக ஒரு முடிவு பண்ணிட்டேன், என் வெற்றிகள் என் தேவன் யார் என்பதை நிரூபித்து காட்டும். என் ஆண்டவர் நான் வாயில சொல்ல மாட்டேன், என் வெற்றி என் ஆண்டவரை பற்றி உனக்கு சொல்லும், கேட்டுட்டு போ. எல்லாம் சொல்லுங்க, என் வெற்றிகள் என் தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு அறிவிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் என் இருதயம் இந்த சத்தத்தை எனக்கு சொல்லும். ஏன்னா நான் நிறைய முறை இப்போ அதுக்கு சொல்லிட்டேன்னா இப்போ அது பாட்டுக்கு பேசுது. ஆரம்பத்தில் தான் நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்கள் இருதயமே கன்ஃபஸ் பண்ணும். இப்போ நான்லாம் ரொம்ப கன்ஃபஸ் பண்ணுறது இல்லை, இப்போ அது பாட்டுக்கு அது துடிக்குது. உன் வெற்றி உன் தேவன் யார் என்பதை இந்த உலகுக்கு சொல்லும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் மூலமாக அவருடைய நாமம் நிரூபிக்கப்படும். நானே நிரூபணமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை கூப்பிடுறாரு. அவர் நாமத்தை தரிச்சு அபிஷேகம் பண்ணி உங்களை அனுப்புறாரு. அவர் பிள்ளை நீங்கிறத அவர் காட்டுவார், அவருடைய சாணாதிபதி நீங்கிறத காட்டுவார், அவரால் அழைக்கப்பட்டவர்கள் நீங்கிறத காட்டுவார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆள் நீங்க தான்ங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். அதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்கிறார். நீங்க தான் நிரூபணம், நீங்க தான் அடையாளம். அதுக்காக தான் அவர் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க போய் நிற்கும் போது அந்த நாமம் மகிமைப்படும், அந்த நாமம் உயர்த்தப்படும். வானத்திலும் பூமியிலும் மனுஷருக்குள்ளே இயேசு என்கிற நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, உயர்த்தப்பட வேற ஒரு நாமமும் இல்லை என்பது உங்கள் மூலமாய் நிரூபிக்கப்படும். அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறாரு, அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறாரு. சும்மா 5க்கும் 10க்கும் கடனை வாங்கிக்கிட்டு யாராவது தருவீங்களாங்கும் போது நிரூபிக்கப்படாது. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லியிருக்குது, இயேசு வராரு சீக்கிரமா அப்படின்ட்டு. அந்த அம்மா சொல்லியிருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், வாங்கின 100 ரூபாய் முதல்ல தாங்க அப்படின்னு இருக்கு. இயேசு வந்தால் நாங்களாம் போயிடுவோன்னு இருக்கு, போகிறதெல்லாம் ஓகே, கொடுத்துட்டு போயிருங்கன்னு இருக்கு. நம்ம ஆளுகள் பூரா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நாங்கள் தான் போயிடுவோமே, எல்லாம் ரைட்டு கொடுத்துட்டு போங்க. எல்லாம் இந்த மாதிரி நிரூபணங்கள் இல்லை. உங்களை பார்த்தாலே தெரியணும், ராஜா விட்டு பிள்ளை, ராஜா விட்டு பிள்ளை, ராஜரீக அழைப்பை பெற்ற வம்சம் சந்ததி என்பது தெரிய வேண்டும். இதை உள்ள போடுங்க, இந்த மாதிரி விதையை உள்ள போடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் நிரூபிக்கப்பட வேண்டும், என் மூலமா அது நிரூபணமாக வேண்டும், என் மூலமா அது புகழ்பட வேண்டும். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அவன் மனசுல என்ன ஓடிச்சு தெரியுமா? அவன் இதை தான் சொன்னான். 1 சாமுவேல் 17 படிக்கிறான். அவன் என்ன சொன்னான்னு இதான் சொன்னான், இன்னைக்கு உன் தலையை எடுத்து உன் தலையை வெட்டி அது ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், உணவா கொடுப்பேன். அப்படி நான் செய்கிறதன் மூலம் ஒன்று தெரியும், இஸ்ரவேலிலே மெய்யான தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். அங்கிருந்து தான் இந்த ஃப்ரேஸை நான் எடுத்தேன், என் வெற்றிகள் என் தேவன் யார் என்பதை அறிவிக்கட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, என் வெற்றிகள் என் தேவன் யார் என்பதை அறிவிக்கட்டும். எங்கள் தாத்தாவை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ என் குலத்தை பற்றியோ பெருமை பேசுறதுக்கு நான் வரலை. என்னை வாழ வச்ச என் தேவனை உயர்த்தி காட்டும்படியாக நான் வந்திருக்கிறேன். என்னை ரட்சித்த, என்னை மீட்டு கொண்ட அந்த இரத்தத்தை மேன்மைப்படுத்த நான் வந்திருக்கிறேன். அதுக்கு தான் எனக்கு வெற்றி தேவை. அதை உயர்த்தி காட்டுறதுக்குங்க, வேற எதையும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. வேற எந்த குல பெருமையோ எந்த ஜாதி பெருமைக்கோ கிடையாது, கிடையாது. அந்த நாமத்தை காட்டுறதுக்காக, அதை உயர்த்தி காட்டுறதுக்காக. அவரே ஐஸ்வர்யத்தை தருகிறவர் என்றும், அவரே செல்வத்தை தருகிறவர் என்றும், அவரே வாழ வைக்கிறவர் என்றும் உங்க மூலமா நிரூபிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கிறார். அதனால தான் பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறிஞ்சு கொள்வாங்களாம், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. அல்லேலூயா. உங்களை காணுகிறவர்கள், உங்கள் சந்ததியை காணுகிறவர்கள், இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்வார்களாம்.
அப்படியே இருக்குது. ஏசாயாவில் அப்படியே வருது. நீங்கள் அறிவிக்கவே வேண்டாம், பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்களாம். இவங்க அவர் ஆள். ஹல்லேலூயா. பார்த்தாலே தெரியுதப்பா. உன் வீட்டை பார்த்தாலே தெரியுது, உன் வாகனத்தை பார்த்தாலே தெரியுது, உன் கம்பெனியை பார்த்தா தெரியுது, நீ வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா தெரியுது. அவரால் அவரால். ஆமென். இந்த மாதிரி ஒரு புதிய அடையாளங்களை இந்த சமூகத்துக்குள்ள நீங்க பதிக்க போறீங்க, பிசினஸ் உலகத்துக்குள்ள பதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. அதுக்காகவே கூப்பிட்டுருக்கிறார். ரெப்ரசன்ட் யூ த கிங்டம் அம்பாசிடர். எல்லாம் சொல்லுங்க, கிங்டம் அம்பாசிடர். எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யத்தின் பிரதிநிதியா நான் இருக்கிறேன். ஆமென். நீங்க போய் நிப்பீங்க, நீங்க போய் நிப்பீங்க பெரிய பெரிய இடத்துல, பெரிய பெரிய உயரமான இடங்கள்ல, மேலான ஸ்தலங்களில அவர் உங்களை ஏறி இருக்க பண்ணுவா, உயர பண்ணுவா. உயர்ந்த இடத்துல உட்காருவீங்க, மேலான ஸ்தலத்தில் அமருவீங்க. அன்னைக்கு தெரியும் இந்த உலகத்துக்கு, அன்னைக்கு தெரியும் இந்த உலகத்துக்கு. அதுக்காகவே கூப்பிட்டுருக்கிறார். பாருங்க பாருங்க, நிறைய விஷயம் நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்து பேசலை, அப்படியே நம்மளை ஆட்கொண்டு பேச வைக்கிறாரு. அப்பவுமே எனக்கு தெரியும் இது வேணும்னே அவர் அனுப்பிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒன்று செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒன்று செய்ய போறாரு, அதுக்காகவே அனுப்பிட்டு இருக்கிறாரு. நான் டீச் பண்ற மாதிரியே தெரியல, நானும் ப்ராஃபஸி பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல. Hallelujah. I declare the word of God in this place. I declare in Jesus' name. I declare, I decree and declare. Hallelujah. நிரூபணங்கள் உண்டாவதாக, ப்ரூஃப் வருவதாக. எஸ் எஸ் எஸ். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கல் ஆயிற்று, இது கத்தரால் ஆயிற்று. இது நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நிறைய கண் ஆச்சரியப்படுது. இவளா இவனா, இவளா இவனா. அவர் நாம உங்க மேல தரிக்கப்பட்டிருக்கு. அதனாலே நீங்க மேல வர போறீங்க, அதனாலே நீங்க உயர்த்தப்பட போறீங்க. அப்ப இது ஒரு காலிங். பாருங்க, இது ஒரு காலிங், இது ஒரு அழைப்பு. ஒரு புரஜாதி மன்னனையே இவ்விதமா அவர் பண்றாருன்னா, இன்னைக்கு ரத்தத்தால் மீட்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு எவ்வளவு அதிகங்கிறத யோசித்து பாருங்க. தேவனை அறியாத பின்புலத்தில் இருக்கிற ஒரு மனிதனை கூப்பிட்டு கடவுள் இவ்வளவு செய்கிறார். இவன் இஸ்ரவேலன் அல்ல, இவன் உடன்படிக்கையின் மனிதன் அல்ல. ஆனால் இன்னைக்கு நீங்க எல்லாத்துக்கும் உரியவர்களா இருக்கிறீங்க. யூ ஆர் த கவர்னன்ட் பீப்புள், யூ ஆர் வாஷ்டு பை த பிரசியஸ் பிளட், யூ ஹேவ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுன்னா அப்போ எவ்வளவு பார்க்க முடியுங்கிறத யோசித்து பாருங்க. இப்போ கடைசியாக ஒன்று சொல்றாரு, அதை தான் போன வாரம் சொன்னேன், இந்த வாரம் அதை சொல்லி தான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, இப்படிப்பட்ட உயர்வு, இப்படிப்பட்ட நோக்கங்கள், இது எல்லாத்தையுமே கடவுள் ஏன் கொடுக்குறாருன்னா, அந்த 13வது வசனம் பாருங்க. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். எல்லாம் சொல்லுங்க, எழுப்புகிறார். அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி, எல்லாம் சொல்லுங்க, என் நகரத்தை கட்டி. நான் நம்புறேன் இந்த சிட்டி கட்டப்படும், இந்த பட்டணம் கட்டப்படும். சில பேரை கர்த்தர் எழுப்புகிறார், அதன் மூலமே இந்த பட்டணம் கட்டப்படும், இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், இந்த பட்டணம் செழிப்புள்ள பட்டணமாய், இந்த பட்டணம் கர்த்தரை அறிகிற ஒரு பட்டணமாய் இந்த பட்டணம் இருக்கும். ஆமென். அவன் வீடு கட்டுவான் போடல, அவன் ஊரையே கட்டுவான். சில பேர் கேட்குறாங்க, ஜோம் பண்ணிக்கோங்க பிரதர், எப்படியாவது வீடு கட்டணும் அப்படின்ட்டு. அவன் நகரத்தையே கட்டுவான், ஊரையே கட்டுவான். பார்க்க முடியுதா அவ்வளோ தூரம்? அங்கே பாருங்க, நான் அவனை எழுப்புறேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அதனால தான் கடவுளுடைய பிள்ளைங்க உயர்ந்த இடத்துல வரும் பொழுது, மேலான நிலைகளுக்குள்ள வரும் பொழுது, அங்கே யாரும் அடிமைகளாக இருக்க மாட்டார்கள், அங்கே யாரும் தாழ்ந்த நிலையில் இருக்க மாட்டார்கள், அங்கு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம் கலிகூரும், செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் அது நிலை பெற்றவங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. ஆமா, அப்படிதான் இருக்குது நீதிமொழிகள்ல. நீதிமொழிகள் 11:11 வாசித்து பாருங்க. 11 and 11 வாசித்து பாருங்க, அப்படிதான் போட்டிருக்கு. நீங்க நல்லா இருக்கணும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அங்க பாருங்க,
செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம். அடுத்த வசனம் போடுப்பா. நீதிமான் நன்றா இருந்தா. எல்லாம் சொல்லுங்க, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா. பார்த்து கேளுங்க, நீங்க நீதிமான் தானே? என்ன சொல்றாரு? ஆமா தானே சொல்றாரு. அப்ப சொல்லுங்க, நீங்க நல்லா இருந்தா பட்டணம் களி கூறும். அப்ப எவ்வளவு அழகா இருக்குது. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. வசனத்தை யாரோ எடுத்து பாட்டு எழுதிட்டாங்க ஐயா. நம்ம டயலாக்க யாரோ அடிச்சுட்டு போறாங்க. ஆனா டயலாக்கு சொந்தக்கார, the owner of the dialogue ஒண்ணுமே சொல்றது கிடையாது. இவங்க பூரா என்ன பேசிட்டு இருக்காங்க? சோமணிக்கோங்க பிரதர், எப்படி நடக்க போகுதுன்னே தெரியல, சேபிச்சுக்கோங்க, இப்படியே அலையுது கொஞ்சம் பேர். சொல்றதே இல்லை நம்ம நல்லா இருப்போம், அல்லேலூயா, நகரத்தையே கட்டுவோம், ஊரையே மாற்றுவோம். பாருங்க, இதுதான் கடவுளுடைய நோக்கம். இந்த நோக்கத்தோடு நீங்க இணைய உங்க பாக்கெட் நிரம்பும், உங்க களஞ்சிய நிரம்பும், உங்க அக்கௌண்ட் நிரம்பும். உங்கள்கிட்ட இதுவரை இல்லாத செல்வங்கள் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வரும் என்று நான் சொல்லுகிறேன். உயரிய நோக்கங்கள், நல்ல நோக்கங்கள். இவங்க செழிக்காம வேற யாருங்க செழிக்க போறா? நம்ம ஊர்ல தப்பானதை நம்ப வச்சுட்டாங்க. நல்லவனுக்கு காலமே இல்லை. ஆண்டவர் வாயிலடிங்காரு. ஏன் இப்படி பேசாதங்காரு? அப்படியே சொல்லியிருக்கிறாருங்க. வாசித்து பார்த்துருக்கீங்களா நீங்க? காட்டணுமா? காட்டுறேன் பாருங்க. சில பேருக்கு நான் இவரா பேசுறாரு போல நினைச்சுறாங்க. வாயில வெடி சொல்லாதுன்றாரு. காட்டுறேன் பாருங்க, எடுங்க பார்க்கலாம். மல்கியா, உங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிற லாங்குவேஜில் சொல்றேன் நான், அவ்வளோதான். பைபிளில் கடைசி புக்குங்க. மல்கியாவையும் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஓ, மல்கியா 3வது அதிகாரம். அதில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, 13வது வசனம், 3:13. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ உன் பேச்சே எனக்கு பிடிக்கலையே அப்படிங்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். என்ன ஆண்டவரை இப்படி பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனை சேவிப்பது, கடவுளை கும்பிட்டு என்னத்தை கண்டோம் இது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது. 15. இதுதான் இது. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். கடவுள் சொல்றாரு, இதுதான் நீ எனக்கு விரோதமா பேசுறது. நீ என்ன பேசிட்டு இருக்க? நல்லவனுக்கு காலமே இல்லை, கெட்டவன் தான் அப்படி இருக்கான். சொல்லுமா, கெட்டவனுக்கு தான் காலம்னு நீங்க ஆசீர்வதிச்சனாலேயே அவன் நல்லா இருக்கான். புரியல, இன்னும் நிறைய பேர் புரியல. நீங்க தினந்தோறும் என்ன சொல்றீங்க? கேட்டவனுக்கு தான் காலம், கேட்டவனுக்கு தான். உங்க வாயினாலேயே அவன் நல்லா இருக்கான். இனிமே கதையை மாத்துங்க. இனி நீதிமான்கள் நன்றா இருப்பார்கள், கடவுளுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள், இனி விசுவாசி நல்லா இருப்பான். கெட்டவனுக்கு தான் காலம், கெட்டவனுக்கு தான் காலம்னு உங்க ஆசீர்வாதத்தினால அவன் ரொம்ப நல்லா இருக்கான். இனிமே சொல்லுங்க, நீதிமானின் காலம் இது, தேவ பிள்ளைகளின் காலம். அல்லேலூயா. இனிமே எங்க காட்டுல தான் மழை பொழியும். இனி எங்க பக்கம் காத்து அடிக்கும், எங்க பக்கம் சூரியன் உதிக்கும். இனி எங்களுக்கு சாதகமாய் எல்லாம் நடக்கும் ஒரு காலமா இருக்கிறது. நீ கெட்டவன், அகங்காரி, தேவையில்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சொல்லிட்டார், நீதிமான் நன்றா இருப்பான். கடவுள் சொல்றாரு, எப்பா எனக்கு விரோதமா இப்படி பேசாதப்பா, அந்த மாதிரிலாம் சொல்லாத, நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படிங்கிறாரு. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, எப்படி முடிக்கிறாரு பாருங்க. அதை எப்படி முடிக்கிறார் பாருங்க. 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து. நம்மளுடைய டயலாக்ஸை, நம்முடைய உரையாடலை அவர் கேட்குறாராம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையுமே அவர் எழுதிட்டே வர்றாரு. இப்போ கவனிங்க 17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய்
இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். I will show the different. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி கிடையாது, நான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே வர்றேன். அந்த டேலி பண்ணுவோம்ல, கணக்கு கூட்ட போறோம்ல, அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நான் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்ட போறேன். என்னை சேவிக்கிறவர்களுக்கும் சேவியாளர்களுக்கும் ஒரு வித்தியாசம், என்னை நம்புறவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம், என்னை விசுவாசிக்கிறவங்களுக்கும் விசுவாசியாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் ஏற்படுத்துவேங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நிரூபிச்சு காட்டுவார். அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு. அதான் முதல்ல சொல்லிட்டேன், நான் உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டுவார். ஹல்லேலூயா. தேவ நோக்கத்தை சுமந்து செல்கிற நீங்கள் எவ்வளவு செழிப்பீர்கள்ங்கிறத அவர் காட்டுவார். கடவுளுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு, செல்வம் ஏன் இருக்கு, செல்வத்தை ஏன் கடவுள் கொடுக்குறாரு, அவன் என் நகரத்தை கட்டுவான், அவன் என் ஜனங்களை விடுதலை ஆக்குவான். எது ஜனத்தை விடுதலை ஆக்கும்? ஒரு மெய்யான சுவிசேஷம் தான் ஜனங்களை விடுதலை ஆக்கும். அப்போ ஏன் காசு கையில் வருது? இந்த சுவிசேஷம் பரம்புறதுக்காக வருது. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த சுவிசேஷம் உலகம் ஃபுல்லாக போகிறதுக்காக வருது. ஆமென். அவன் என் ஜனத்தை விடுவிப்பான். ஏன் கோரேஸ் கையில் நான் கொடுக்க விரும்புகிறேன், ஏன் கோரேஸ் கையில் கொட்ட நான் விரும்புகிறேன், ஏன் கோரேஸுக்காக நான் எல்லாத்தையும் செய்ய விரும்புகிறேன். அவன் ஏன் நகரத்தை கட்டுவான், ஏன் ஜனங்களை விடுதலையாக்குவான், ஏன் நோக்கத்தை இந்த பூமியில் அவன் நிறைவேற்றுவான். ஆகையால் நான் வெண்கல கதவுகளை உடைக்கிறேன், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறேன், ஒளிபீடங்களில் இருக்கிற பொக்கிஷங்களை என் பிள்ளைகளுக்காக திறந்து விடுகிறேங்கிறாரு. நான் சொல்ல, இன்னைக்கு தேவ நோக்கத்துக்கு நேராக, தேவ திட்டத்துக்கு நேராக உங்கள் இருதயம் திரும்பும்னா பணம் உங்களுக்கு நோக்கி திரும்பும் என்று சொல்லுகிறேன். அதிகாரம் உங்களை நோக்கி திரும்பும், செல்வங்கள் உங்களை நோக்கி திரும்பும், எல்லாம் உங்களிடமாய் சேரும் என்று சொல்லுகிறேன். மணி cometh in Jesus name. ஹல்லேலூயா. அப்ப அது வெயிட்டிங், அது காத்துட்டே இருக்குது. ஏன்னா அது மேல ஒரு பர்பஸ் வச்சுட்டார் கடவுள், அது மேல ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த ஆளுக்காக அது வெயிட்டிங். இப்போ அந்த ஆள் வெளியில வந்து நிற்கும் போது அந்த ஆளை தேடி அது வரும், அந்த ஆளை தேடி அது வரும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இதுவரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி டிக்ளேர் பண்ணுறேன், இதுவரை இல்லாத செழிப்பு உங்ககிட்ட வரும், இதுவரை இல்லாத செல்வங்கள் வரும், இதுவரை இல்லாத பிஸ்னஸ் வரும், இதுவரை இல்லாத வாய்ப்புகள் வரும், இதுவரை திறக்கப்படாத கதவுகள், பூட்டப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட வாசல்கள். நோன்னு சொன்ன அதே கம்பெனி உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுப்பாங்க. யார் நோன்னு சொன்னாங்களோ, யார் கிடையாதுன்னு சொன்னாங்களோ, யார் முடியாதுன்னு சொன்னாங்களோ, அவர்கள் அழைத்து உங்களுக்கு அந்த பிசினஸ் தருவாங்க, அவர்கள் கூப்பிட்டு அந்த வியாபாரத்தை உங்களுக்கு தருவாங்க. ஏன்னா கதவு உடைகிறது, தாழ்பால்கள் மூடுகிறது இயேசுவின் நாமத்தினால. உனக்கா? நோ. அவங்க தான் கூப்பிட்டு உங்களுக்கு தர போறாங்க, அவங்க தான் கூப்பிட்டு உங்களுக்கு தர போறாங்க, அவங்க தான் கூப்பிட்டு உங்களுக்கு தர போறாங்க. அவர்கள் தான் அழைத்து இதை நீங்க தான் செய்யணும், இந்த ப்ராஜெக்டை நீங்க தான் பண்ணணும், இந்த பிசினஸ் நீங்க தான் செய்ய முடியும் என்று அவர்கள் உங்களுக்கு தர போகிறார்கள், உங்க கையில தர போறார்கள், உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க போகிறார்கள். அந்த நாள் வருது. I declare the Lord, I declare, I decree, I declare in Jesus name. Hallelujah. அதனால தான் கதவெல்லாம் உடைக்கிறாரு. கோணலானதெல்லாம் இனிமேல் செவ்வையாயிடும். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க அவருடைய பர்பஸ். ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுகிறாரு, எப்பா இந்த செல்வம், இந்த பணம், இந்த ஆஸ்தி, இது எல்லாமே நல்ல காரியத்துக்காக இருக்குது. ஆனால் என் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளை நான் தேடுறேன். அந்த ஆளா நீ இருப்பன்னா கோரேஸ், உன் கையில் எல்லாம் வரும், உன் கையில் எல்லாம் வரும், உன் கையில் எல்லாம் வரும். பாருங்க, நான் என்னைக்குமே வெற்றிக்காக போராடணுங்கிறத கற்றுக்கிட்டதே கிடையாது. நல்ல நோக்கம் இருந்தா வெற்றி தன்னால வரும், வெற்றி தன்னால வரும், வெற்றி தன்னால வரும். we need a purpose, the pure purpose. ஒரு நல்ல நோக்கம் உங்களுக்கு இருந்தா போதும், அது எல்லாத்தையும் ஈர்க்கும், அது எல்லாத்தையும் கவர்ந்து கொள்ளும். இந்த இடத்துல என்னெல்லாமோ பண்றோம், ஒன்னே ஒன்று தான் இருதயத்தில் இருக்குது. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்.
அழுதுட்டு வர்றவன் சிரிச்சிட்டு போனோம் ஆண்டவர். சோகத்தோடு வருகிறவர்கள் சந்தோஷத்தோடு போக வேண்டும். குனிந்து வருகிறவர்கள் நிமிர்ந்து போக வேண்டும். கட்டுகளோடு வருகிறவர்கள் விடுதலையோடு போக வேண்டும். வியாதியோடு வருகிறவர்கள் சுகத்தோடு போக வேண்டும். கடனோடு வருகிறவர்கள் செழிப்போடு போக வேண்டும். எங்கள் பிள்ளைகள் எழும்ப வேண்டும். ஒன்னே ஒன்று தாங்க, வேற எதுவுமே கிடையாது. கேட்குறாங்க என்ன சீக்ரெட் அப்படின்னு. ஒன்னே ஒன்று தான், ஒன்றும் பெருசாக அது இதெல்லாம் இல்லை. ஒன்னே ஒன்று தான். ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்னே ஒன்றுக்காக இருதயம் இயங்கும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மக்கள் நல்லா இருக்கணும். விடக்கூடாது ஆண்டவரே. 2 கதையை கேட்டானா தூக்கமே வராது. ஐயோ இனிமே இந்த கதை நடக்கக்கூடாது. என் ஜனங்கள் கடனில் இருக்கக்கூடாது. எங்கள் மக்கள் கட்டுகளில் இருக்கக்கூடாது. வியாதியில் இருக்கக்கூடாது. தேவையில் இருக்கக்கூடாது. கல்வாரி சிலுவையில் சம்பாதிக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய பிள்ளைகள் பெறுவார்களாக. தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. தேவனுடைய பிள்ளைகளுடைய தலையிலே அது கொட்டுவதாக. வாரம் வாரம் அதை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வாரம் வாரம் அதை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கேட்க 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 இப்போ பாருங்க அப்படின்னு சுழலுது. அப்படியே நடக்க ஆரம்பிக்குது. அப்படியே நடக்குது. ஏன் தெரியுமா? எனக்கு ஒன்று நல்லா புரிஞ்சிடுச்சு. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவருக்காக எல்லாமே இருக்குது. அப்போ நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவருடைய நோக்கத்தை என் இருதயங்களில் அவர் ஊற்றுவார்னா எல்லாமே என்னிடமாய் வரும். அப்போ இறுதி அதை தான் சொல்கிறாரு. 45:14 வாசிப்போம் பாருங்க. அதுக்கு முந்தின நாள் சொல்ல, சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் லஞ்சம்லாம் வாங்குறது இல்லாமல் என்ன பண்ணுறான்? ஃப்ரீ எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? லீவ் பண்ணுறான். எல்லாம் லீவ் பண்ணுறான். பாருங்கள், பெரிய பெரிய விஷன்லாம் வைக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆனால் பாடாப்படுத்தி ஐயோ அவங்கள படுத்தது மட்டும் இல்லை. டே ப்ராஜெக்ட் என் பிள்ளைக்கா எனக்கா? படிப்பு என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கீங்களா, எனக்கும் சேர்த்து பாடம் நடத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. படாத பாடுபட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யோசித்துட்டோம், ஏக்கர் கணக்காக வாங்குவோம். நல்ல பள்ளிக்கூடம் கட்டுவோம். நல்ல ஸ்கூல்ஸ் கட்டுவோம். கண்டிப்பாக கட்டுவோம். நல்ல நல்ல கனவுகளை வச்சிருக்கிறோம். நல்ல நல்ல திட்டங்களை வைக்கிறோம். ஏன்னா அதுக்காக தான் இது இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, பணம் ஒரு வேலைக்காரன். தினமும் சொல்லுங்க, பணம் ஒரு வேலைக்காரன். Money is my servant, God is my master. எல்லாம் சொல்லுங்க, God is my master, money is my servant, money serve me. Hallelujah. ஏழைகள் பணத்துக்காக வேலை செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய செல்வந்தர்களோ பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள். நான் சொல்றேன், நான் பணத்துக்கு வேலை பார்க்க வரல, பணத்தை வேலை செய்ய வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். பணம் எனக்காக வேலை செய்யும். ஏன்னா அது ஒரு நோக்கத்துக்காக அது இருக்குது. அப்போ வருது பாருங்க, பரிதானம் இல்லை மேல் அவர்கள் அவன் என்ன பண்ணுறான்? விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கவனிங்க 14, எகிப்தின் சம்பாத்தியம். எல்லாம் சொல்லுங்க, எகிப்தின் சம்பாத்தியம். அப்புறம் வர்த்தக லாபம். பாருங்க, இந்த எகிப்துங்கிறது நமக்கு தெரியும், அது உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது இல்லையா? பைபிள் எங்கெல்லாம் எகிப்தின் படிக்கிறீங்களோ அதெல்லாம் எதுக்கு அடையாளம்? உலகம். இந்த உலகத்தில் நிறைய இருக்குது, இருக்கா இல்லையா? எரிக்கிற அளவுக்கு இருக்கு. எல்லாம் ட்ரக்காக வச்சுருக்காங்க, ஏராளமாக வச்சுருக்கிறாங்க, எக்கச்சக்கமாக இருக்கு. எதுக்கு வச்சுருக்கோன்னே தெரியாத அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. இப்போ கடவுள் சொல்கிறாரு, இந்த எகிப்தின் சம்பாத்தியம், அப்புறம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம். எல்லாம் சொல்லுங்கள், லாபம். நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும். எல்லா சம்பாத்தியமும் இருக்குது, எல்லா லாபமும் இருக்குது. கடைசியில் சொல்கிறாரு, எல்லாம் உங்ககிட்ட வர்றதுக்காக இருக்குது. எல்லாம் உங்ககிட்ட வர்றதுக்காக இருக்குது. இது எல்லாத்தையும் வாசித்துட்டு என்ன சொல்கிறாரு? உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். எல்லாம் சொல்லுங்க, உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். சொல்லுங்க, என்னிடத்திற்கு தாண்டி வந்து என்னுடையதாகும்.
நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா பிரம்மாண்டங்களும் எல்லா சிறந்ததும் கடவுள் சொல்கிறாரு தாண்டி உன்னிடமாய் வரும். எல்லாம் சொல்லுங்கள், தாண்டி உன்னிடமாய் வரும், அது உன்னுடையதாக மாறும். அதனால் பாருங்கள், இப்போ ஒரு ஃப்ரீ மைண்ட் இருக்குது. பணம் நமக்கு வரலன்னா தான் ஆச்சரியம், வந்தால் எந்த ஆச்சரியமும் இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், வந்த ஆச்சரியப்படாதீங்க, வந்த ஆச்சரியவே படாதீங்க. வரலன்னா தான் ஆச்சரியம், வரலன்னா தான் ஆச்சரியம். ஏன் வரல அதான் ஆச்சரியம், வந்த ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அதுக்காகவே அது வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்காகவே அது வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த அந்த வீடியோ, அந்த ஆடியோ கிளிப்ஸ் இருக்காமா, அது போட்டு விடு. அதை எடுத்து போட்டு விடு. போன வாரம் நான் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன், ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எங்கேயோ சென்னையிலேருந்து நான் பேசுகிறத ஒருத்தர் கேட்டுட்ருக்கிறாரு. இப்போ லைவ்லேயே நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து பார்த்துட்ருக்குறாங்க பாருங்கள். அது மாதிரி சென்னையிலேருந்து ஒருத்தர் கேட்டுட்ருக்கிறாரு பாருங்கள். இது ஒரு சின்ன சாட்சி தான். ஆனால் நம்ம அது அந்த அந்த எப்போவுமே உள்ளங்கை மேகம்னு விட்டுறக்கூடாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை அளவு மேகம் தான் எதை கொண்டு வருது, பெருமழையை கொண்டு வருது. கர்த்தர் பாருங்க, அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி காண்பிப்பார் சின்ன சின்ன காரியத்தின் மூலமாக. இந்த நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார். கடைசி அரை மணி நேரம் தான் கேட்டார். இந்த அரை மணி நேரம் அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாருங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் மூலியமா எனக்கு செய்த ஒரு சிறிய சாட்சியை உங்களிடத்தில் வெளிப்படுத்துகிறேன். என் பெயர் எம் அன்பரசு என்கின்ற எபினேஷர். சென்னை கொருக்குப்பேட்டையில் நான் இருக்கேன். கடந்த 26/3/2019 ஈவினிங் போன வாரம் நீங்கள் ஆன்லைனில் பேசிக்கொண்டு இருந்த ப்ரேயர் மீட்டிங்கை நான் பார்த்தேன். ஆக்சுவலி அது பைபிள் ஸ்டடின்னு நினைக்கிறேன். அந்த பைபிள் ஸ்டடியில் நான் கொஞ்சம் வேலை செய்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் உங்கள் ஆன்லைனில் ப்ரேயரை பார்க்க லைவை நான் ஆன் பண்ணும்போது என்னோட கூட கர்த்தர் பேசின வார்த்தை, இந்த லாஸ்ட் ஒரு ½ தான் உங்கள் மெசேஜை நான் கேட்டுக்கின்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் அதில் ஏசாயாவில் 45:14 நீங்கள் பேசுனீங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பாவின் வர்த்தக செலவும் நெடிய நாட்களாகிய சாபோரின் வஸ்திரதலமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று சொன்னீங்க. நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்கேன். அந்த பிஸ்னஸ் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக நடத்துவார்னு நினச்சி நான் பண்ணின்னு இருக்கேன். ஆனால் இந்த வார்த்தையை நான் கேட்டபொழுது அதை தாண்டி அது உன்னுடையதாகும் என்று சொன்னது ஆவியில் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டேன். அப்படியே உங்கள் மெசேஜை நான் கேட்டுக்கொண்டுனே இருக்கும்போது லாஸ்ட்டில் நீங்கள் காணிக்க நேரத்தில் எல்லாருக்கும் தேவனுக்கு காணிக்க போடலான்னு சொல்லிட்டு காணிக்க எடுக்க ஆரம்பிச்சிங்க. அப்போது காணிக்கத்துக்காகவும் ஜெபம் பண்ணிங்க. ஐயா பாலசேகர் ஐயா ஜெபம் பண்ணியிருந்தீங்க. அப்பொழுது காணிக்க இது ஆன்லைனில் யாரெல்லாம் பார்த்துன்னு இருக்கீங்களோ நீங்கள் கூட நான் அந்த ஸ்க்ரீனில் எங்கள் நம்பர் வரும், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வரும், அதில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஆன்லைனில் பார்த்துன்னு இருக்கும்போது நானும் கர்த்தருக்காக எதுனா விதைக்கணும்னு தான் ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய பேங்க் பேலன்ஸில் ஒரு 300 தான் இருந்தது. நான் பார்க்கும்போது 300 தான் இருக்குது. ஆண்டவரே, இந்த 300 எப்படி நான் அனுப்புறது, போகுமா நான் எனக்கு தெரியலன்னு சொல்லிவிட்டு அந்த சேவிங் அக்கௌண்ட்டு பாஸ்கர் ஐயா அக்கௌண்ட்டு எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபீஸாவது போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் உங்கள் அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணேன். 2 வாட்டி 3 வாட்டி போச்சு, ஆனால் சென்ட் ஆகலை. சரி, இது சத்ரு சோதனையாக கூட இருக்கலாம், இன்னொரு வாட்டி சென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணேன். ஆனால் அது போயிடுச்சு. அந்த டேட்டில் அந்த 26/3/2019 அன்றைக்கி நான் கர்த்தருக்காக 100 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கர்த்தருடைய அக்கௌண்ட்டில் நான் சென்ட் பண்ணேன். ஆனால் 27/3 கரெக்டாக எந்த டைமில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் நான் சென்ட் பண்ணணும் அதே டைமில் எனக்கு 7,700 லாபம் கிடச்சிது. இது கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆமாம், இதுவும் ஒரு சாட்சியாக நான் நிற்கிறேன். ஐயா பாஸ்கர் ஐயா, சென்னையில் நீங்கள் எங்கே மீட்டிங் இருந்தாலும் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளு. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். பாருங்கள், ஒரு சின்ன வியாபாரம். இப்போது 7,700 ரூபாய் சொன்னாரா? சரி, ஓகே. ஒரு சின்ன இதுதான்,
அதாவது இதையே நான் போட்டு காமிச்சேன்னா ₹1,00,000 வந்ததுன்னு சொன்ன சாட்சிலாம் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் அது உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். ஆனால் இதை ஏன் போட்டு காமிச்சேன்னா, அவருடைய அந்த சின்ன அந்த விசுவாசத்தை பாருங்களேன். ₹300 தான் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறாரு. அதில் ₹100 எடுத்து, நான் இது வரைக்கும் சும்மா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இனிமேல் வந்து கிங்டமில் இணைய போகிறேன், அந்த ராஜ்யத்தின் நோக்கத்தோடு நான் இணைய போகிறேன்னு ஆன்லைனில் சென்ட் பண்ணியிருக்கிறாரு. அது பாருங்கள் வரமாட்டேன்னு இருந்திருக்குது. பிசாசின் சோதனையோ அப்படின்னு நினச்சாராம். இப்போ ஆன்லைனில் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அனுப்பிச்சி விட்டா இருப்பாருங்க, வந்துடுச்சு ₹100 உள்ள. அவர் நம்பவே இல்லை. அன்றைக்கி அந்த டைமில் ஒரு பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகி ₹7,700 அவர் கையில் வந்திருக்குது. அவர் வாழ்நாள் அப்படி ஒன்று பார்த்ததே இல்லை. வாழ்நாள் அப்படி ஒரு திருப்பத்தை அவர் பார்த்ததே இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பணங்கிறது வந்து உங்களுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வெறும் தொழிலை நம்பிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறேன், தொழிலை செய்யுங்க, உங்கள் நம்பிக்கையை தேவன் மேலே வைங்க. ஏன்னா தொழிலில் எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் அவர் உங்களுக்கு கொண்டு வந்து தர ஆரம்பிப்பார், அவர் கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிப்பார். உங்கள் பிஸ்னஸ்னுடைய பொட்டென்ஷியல் எதுவோ அதுதான் உங்களுடைய வெல்த்துக்கான காரணம்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதை வச்சு லிமிட் பண்ணிக்காதீங்க. உங்கள் நம்பிக்கையை தேவன் மேலே வைங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அவர் வந்து பாருங்கள், ஒரு இந்த இதில் எவ்வளோ இப்படி வரும்னு நினைக்கல, ஆனால் ₹7,700 அன்றைக்கி அவருக்குள்ளே வந்துச்சு. நான் சொல்கிறேன், இப்படி தான் ஆண்டவர் சிலரை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கிங்டம் அம்பாசிடராக, ஃபைனான்ஷியல் அம்பாசிடராக அவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை ஒரே இடத்துக்கு திருப்பினா போதும், நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக நான் இருக்க போகிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான். தொழில் செய்கிற நீங்கள் எல்லாருமே ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் தான். ஹல்லேலூயா. உங்கள் கையில் ஏன் கொடுக்குறாருன்னா, அவர் தெரியும் அவர் வேலை நடக்கும்னு சொல்லி. ஹல்லேலூயா. இதை எப்போவுமே நிறைய வந்ததுக்கப்புறம் செய்கிறதில்ல. இந்த சின்னதை பாருங்கள், ₹300 ₹100 எவ்வளோ பெரிய காசு. 1/3 முதல்ல கொடுத்துருக்கிறார். ஆனால் வந்தது எத்தனை மடங்குங்கிறத யோசித்து பாருங்க. எத்தனை மடங்கு பிரதர்? கணக்கு போட்டிங்களா? இதுவல்லவா 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 விசுவாசம். 77 மடங்கு வந்திருக்குது. கர்த்தர் கனம் பண்ணுவாருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், சும்மா வந்து ஏதோ நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படி கிடையாது. இங்கே கேட்கும்போது விசுவாசம் உள்ளே உருவாகுது. இந்த விசுவாசத்தை எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்னா, த்ரூ யுவர் கிவிங். இன்றைக்கி ஒரே ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நான் தர விரும்புகிறேன், கொடுத்துட்டு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 விதமாக நம்ம கொடுக்கணும். ஒன்று, தேவன் நமக்கு தர இருப்பாருங்க, அதிலிருந்து கொடுக்குறது. உங்கள் பிஸ்னஸ் நல்லா நடக்குது, ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வருது, அதுலேருந்து நீங்கள் கொடுக்குறது. இப்போது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதிலிருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் என்னென்னா, அதுக்கு பேர் விதைத்தல். இது எப்படின்னா, வந்ததுக்காக கொடுக்கறது இல்லை, வரப்போகிறதுக்காக கொடுக்கறது. வந்த பிறகு கொடுக்கறதுக்கு பேர் ஆஃபரிங் ஆர் டைத்திங், இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் வரும்னு நான் விசுவாசி இப்போ கொடுக்குறேன்னா அதுக்கு பேர் சோயிங். அதுக்கு பேர் சோயிங். சிலர் வந்ததை கொடுக்குற இடத்துல இருக்கலாம், ஆனால் சிலர் விதைக்கிற இடத்துல இருக்கலாம். இப்போ வருமானமே இல்லைன்னா நான் சொல்கிறேன், இந்த டைம் நீங்கள் விதைக்கிற டைம். இந்த டைம் நீங்கள் வந்து போடுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. சிலர் ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஜெபம் பண்ணுவோன்னா, ஆண்டவர் எனக்கு நிறைய வரட்டும், நான் கொடுக்கலான் இருக்கிறேன்ட்டு. அது வந்து ஹானர் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. ஆனால் எனக்கு வரும்னு நான் விசுவாசிக்கிறேன், இப்போ நான் அதுக்காக விதைக்கிறேன்னா அது வந்து விதைக்கிற நேரமாக இருக்கிறது. ஆமென். பாருங்கள், எனக்கு சில நல்ல வார்த்தைகளை சில சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேரம் என் கையில் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கு. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோதிரம் மட்டும் போட்டிருப்பேன், அதை எடுத்து நான் விதைச்சிருக்கிறேன். சின்னதாக ஒரு அமௌண்ட் என் கையில் இருக்கும், அதை கொண்டு போய் விதைச்சிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு வந்தபோது நான் விதைத்ததில்லை, என் கையில் இருந்ததை ஹானர் பண்ணி விதையாக நான் விதைத்த நேரங்கள். ஒரு காரியம் செஞ்சு எல்லாமே லாஸ் ஆகி கடைசியில் என் கையில் இருந்தது வெறும் ₹5000. டோட்டல் பணமே அந்த 5000 தான். ஒரு ஆஃபீஸ் ரூமில் சில காரியங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம், அது அந்த அளவுக்கு நல்லா போகல. அந்த ஆள் என்ன யோசித்தாருன்னு தெரில, டெபாசிட்டில் கழிச்சிட்டே வந்தார். கடைசியில் இருந்தது எவ்வளவு? வெறும் 5000. இதுவும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு அந்த ₹5000 கொடுத்தார். அந்த 5000 தான் என் கையில் இருந்தது. இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ஸ் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு தேவனுடைய மனிதர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்.
அன்னைக்கு ஆவியானவர் சொன்னார், இது அப்படியே எடுத்துகிட்டு போனால் அதோட முடிஞ்சிடும், ஆனால் இதை ஒன்றால் விதையாக மாற்ற முடியும்னு சொன்னார். இதை சாப்பிட்டா அதோட முடிஞ்சிச்சு, ஆனால் இதை என்ன பண்ண முடியும்? விதையாக மாற்ற முடியும். நீங்கள் நம்புறீங்களா எனக்கு தெரில. மனைவி பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. டோட்டல் பைசாவே 5000 ரூபா. அதை அப்படியே எடுத்து விதைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நான் சொல்லட்டுமா, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தரித்திரத்தை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் குறைவை பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தட்டுப்பாடை பார்த்ததே இல்லை. அன்னையிலேருந்து பொங்கி கொண்டே இருக்கிறத என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கொஞ்சோல எண்ணெய் கொஞ்சோல மாவு அவ்வளோதான் இருக்குது, சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போயிடலான்னு இருக்கு. 2 விரவு பொறுக்கிட்டு இருக்கு. அங்கே தீர்க்கதரிசி ஒருத்தர் வராரு. எதுக்கு? இருக்கிற 2 அடையில ஒன்றை சாப்பிட்றதுக்கு இல்லை. தீர்க்கதரிசிகள் அதுக்காக வர்றதில்லை. கடவுள் சில மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புவது பிடுங்கி சாப்பிட்றது கிடையாது. சிலர் பிடுங்கிகளாக இருப்பாங்க, அவங்கள பற்றி நான் பேசலை. ஆனால் சிலரோடு இணையும் போது உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சிலர் மக்கள்கிட்ட இருந்து எடுத்து சாப்பிடுவாங்க, சிலர் மக்களுக்கு கொடுப்பதற்காக வருகிறார்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பேதுரு போன்ற ஆட்கள் சொல்கிறார்கள், என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். மினிஸ்ட்ரினால என்ன தெரியுமா? நாம் மக்களுக்கு ஒன்றை கொடுக்குறோம், அதுதான் மினிஸ்ட்ரி. நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏன் நிறைய பேர் கொடுக்குறாங்க? நான் நிறைய பேருக்கு கொடுக்குறேன். கிவிங் இஸ் த மினிஸ்ட்ரி. இப்போ இந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அதில் முதல் அடையை எடுத்துகிட்டு வாங்குறாரு. இப்போ நமக்கு என்னென்னா, நிறைய விருந்து வைக்கிற மாதிரி ஒன்று வந்தால் ஐயாவை கூப்பிட்டு நல்லா என்ன பண்ணலாம், சாப்பாடு போடலாம். ஆனால் இருக்கிறதே எவ்வளவு? 2 அடை. ஒன்று என் பையனுக்கு, ஒன்று எனக்கு. ஆனால் இதில் கேட்குறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, கடவுள் கேட்குறாருன்னா விதைக்கிறதுக்காக கேட்குறாரு. இது விதைக்கிற ஒரு நேரம். இப்போ பாருங்களேன், ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது பைபிளில்? முதல்லலாம் இந்த மாதிரி பக்கங்களை படிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் அவ்வளோ நல்லவராக தெரியாது, தாண்டி போயிடுவேன். நான் என்ன யோசிப்பேன்னா, யாராவது பெரிய ஆள்கிட்ட போய் கேட்கலாம்ல, அந்த அம்மாவே 2 அப்பம் வச்சுக்கிட்டு இருக்கு, அவர்கிட்ட போய் வாங்கி சாப்பிடுறதா? இது கொஞ்சம் மனிதாபிமானமாகவே தெரியலையே. இப்போ சில பேர்கிட்ட இதை நான் பேசுகிறதே எனக்கு தெரியும், அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கடனில் இருக்கிறாங்க, அவங்கள போய் விதைன்னு சொல்கிறதா? முன்னாடிலாம் சிலர் எனக்கு காணி கொடுப்பாங்க, அவங்க காணிக்கையை பார்த்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு அவங்க கையில் கொடுத்துருவேன். எனக்கு இது தெரியாது பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் காசை வச்சு அவங்க கையில் கொடுத்துருவேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதுக்கு முன்னாடி அவங்க ஏழையாக இருந்ததுக்கு எது வேணுமாலும் காரணமாக இருக்கலாம், ஆனால் இப்போ ஏழையாக இருக்கிறதுக்கு நீ தான் காரணம்னாரு. அவன் கொடுத்து உன்னை வாங்கிக்கலான்னு வந்தால் நீ கெடுத்து விட்ட அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு இது புரிஞ்சிச்சு, இது மணி மேட்டர் கிடையாது, இது ஒரு அனாயிண்டிங்கில், விசுவாசத்தில் அவங்க விதைக்கிறதின் மூலம் அவர்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது, அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அன்னைக்கு தீர்க்கதரிசி எனக்கு கொண்டு வான்னு கேட்டது காரணம் மொட்டை அடிக்கிறதுக்காக கிடையாது. இனிமே தான் முடி வளரப்போகுது, மொட்டை தான் ஆல்ரெடி அடித்தாச்சே, 2 இருக்கு, ஆனால் இனிமே முளைக்க போகுது, இனி முளைக்க போகுது. ஏன்னா உன்னுடைய விதையை அந்த கிங்டம்ல கொண்டு சொருகுகிறாய், தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சொருகுகிறாய், அதுதான் கொடுக்கறதா இருக்குது பாருங்க. தீர்க்கதரிசி சொன்னா, இது நீ கொண்டு வா, பஞ்சம் முடிகிற வரைக்கும் எண்ணெயும் குறையாது, மாவும் குறையாது. எலியாவின் சொற்படியே அவள் செய்தால் வேதம் சொல்லுகிறது, பஞ்சம் முடிகிற வரை எண்ணெயும் மாவும் குறையாது இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், 2 வகையான பிரேக் த்ரூஸ், ஃபைனான்சியல் பிரேக் த்ரூஸ்குள்ளே நீங்கள் போக முடியும். ஒன்று, தேவன் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களிலிருந்து நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கலாம். அது நிறைவிலிருந்து கொடுப்பது. ஆனால் இன்னொன்று இருக்குது, அது என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை, ஆனால் இப்போ நான் விதைக்க போகிறேன், எனக்கு வந்ததுக்காக விதைக்கிறேன், அது வேற, எனக்கு வர்றதுக்காக விதைக்க போகிறேன். ஒரு நிலத்திட்ட போய் எனக்கு நிறைய மூட்டையாக நீ அறுவடையத்தா நான் விதைக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நிலம் சொல்லும், முதலாவது விதையை கொடு, பின்பு நான் உனக்கு அறுவடையை தருவேன் என்று. நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை கேட்பதன் மூலம் உங்களுக்குள்ளே விசுவாசம் ஏற்படும் என்றால், உணர்ச்சி வசம் அல்ல, விசுவாசம் ஏற்படும் என்றால், நான் சொல்கிறேன், சோ யுவர் பெஸ்ட். உங்களுடைய சிறந்த விதைகளை இப்போதே நீங்கள் விதைக்க ஆரம்பியுங்கள். எழுந்து நிற்போம்.
எழுந்து நிற்போம். ஒவ்வொரு வாரமும் உங்கள் வருமானத்தில் கர்த்தர் உங்களுக்காக தரதில்ல, பெஸ்ட் எடுங்க, பெஸ்ட் எடுத்து கொண்டு வாங்க. ரெண்டு வகையாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒன்று உங்களுக்கு வந்ததுலேருந்து கொடுக்கறது. உங்களுக்கு கவர்லாம் வேணும்னா தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ 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 ஃபாதர், தேங்க்யூ 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 ஃபாதர். I release your glory, I release your presence. Hallelujah, hallelujah. கோரேசின் மேலே வந்த அதே அபிஷேகம், கோரேசின் மேலே வைக்கப்பட்ட அதே அபிஷேகம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இந்த பிள்ளைகள் மேலேயும் இந்த நாளிலே வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவர்களை நிரப்புவதாக, இவர்களை ஆட்கொள்வதாக, இவர்களை அப்படியே மூடுவதாக. இதுவரை இல்லாத செல்வங்களை இவர்கள் ஈர்த்து கொள்வார்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க விதைச்ச அந்த விதையை நான் ஹானர் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன் 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 ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். நல்ல கவனிங்க, உங்களுடைய நிறைவிலிருந்து நீங்கள் கொடுக்கலாம். இன்னொன்று சோயிங் பாருங்கள், இது கொஞ்சம் கடினமானது. பைபிளில் போட்டுக்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். நிறைய வந்திருக்கு, அதுலேருந்து கொடுக்கலாம், அது ஒரு விதம். ஆனால் இன்னொன்று என்ன தெரியுமா, வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். இது எப்படின்னா, சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல பாதியை கொடுக்குறது. இவ்வளோ தான் சாப்பாடு இருக்குது, அதில் ஆஃபை தூக்கி என்ன பண்ணுறது, கொடுக்குறது. இட்ஸ் ரிலீசிங் ஃபெய்த், இட்ஸ் ரிலீசிங் ஃபெய்த். இது பாருங்கள், கடவுள் என்கிட்ட பிடுங்கிறதுக்காக கேட்குறது இல்லை. கடவுள் என்கிட்ட பிடுங்குற கடவுள் கிடையாது. இவனே போட் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கிறான், அவன்கிட்ட போய் போட்டை கேட்குறாரு. நல்ல வேலை கேட்டார். எத்தனை பேர் சொல்கிறீங்க நல்ல வேலை கேட்டாருன்ட்டு? எத்தனை பேர் மீனை பிடிச்சிருப்பான், எத்தனை பேர் நிறைவாக இருப்பான், அவன்கிட்ட கேட்டுருந்துருக்கலாம். ஆனால் காலியாக இருக்கிற போட்டை போய் கேட்குறாரு. ஏன் தெரியுமா? அது கேட்கறதுக்காக, வாங்கிறதுக்காக கேட்கறது இல்லை, கொடுக்கறதுக்காக கேட்கறது. தேவன் மட்டும்தான் கொடுக்கணுங்கிறதுக்காக கேட்குறவராக இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் உங்கள்கிட்ட மொட்டை அடிக்கிறதுக்காக கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கேட்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. God is a giver, God is a giver. ஆனால் நீங்கள் எப்படி அதில் கனெக்ட் ஆகுறீங்கன்னா, த்ரூ யுவர் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்கள் விசுவாசம், எல்லாம் சொல்லுங்கள் விசுவாசம். அதாவது பணத்தை கொடுத்தா கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அப்படி இல்லை. நோ 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 நோ, அதை நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த பணத்துக்கு பின்னாடி விசுவாசம் இருக்குது. பணத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஃபெய்த் இருக்குது. ஆண்டவர் எதை பார்க்குறாருன்னா, இந்த பணத்துக்கு பின்னாடி இருக்கிற உங்கள் ஃபெய்த்தை பார்க்குறாரு, உங்கள் விசுவாசத்தை பார்க்குறாரு. வாவ் அப்படிங்கிறாரு. கடவுளை பிரியப்படுத்துகிற விஷயம் ஒன்று தான் பைபிளில் இருக்குது. ஃபெய்த் ப்ளீசஸ் காட். விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். ஹல்லேலூயா. வேற ஒன்றுமே கிடையாது. கிவிங்கிறது விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணுற அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆமென். கோரேஸ் கிட்ட ஏன் கொட்டுச்சு? எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. பணம் தடையில்லாமல் உங்ககிட்ட வரும், நீங்கள் இந்த திட்டத்தை புரிஞ்சுக்கும் போது, இந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கும் போது. ஏன்னா அவன் என் ஜனத்தை விடுவிப்பான், அவன் என் நகரத்தை கட்டுவான், பரிதானம் இல்லாமல் ஜனங்களுக்கு நன்மைகளை அவன் செய்வான். இந்த நோக்கம் வரும்பொழுது எல்லாத்தையும் அது என்ன பண்ண ஆரம்பிக்குது? ஈர்க்க ஆரம்பிக்கிறது. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக வரும். அந்த விசுவாசம் இன்றைக்கி உங்களுக்குள்ளே வந்திருக்கும்னா, ஒரு நல்ல விதையை உங்கள் கைகளில் எடுங்கள், அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்கேயோ ஆன்லைனில், இங்கே வரலைங்க, எங்கேயோ ஆன்லைனில் பார்த்துட்டு தான் அக்கௌண்ட்டில் இருந்த 300 ரூபாவில் ஒரு 100 ரூபா எடுத்து நான் விதைக்க போகிறேன்னு சொன்னேன். பாருங்கள், அதான் இன்னைக்கு பார்த்தோம் பாருங்கள். இந்த எண்ணெய் மாவு மாதிரி தான் இருக்கிறதே 300, மினிமம் பேலன்ஸே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா ஃப்ளோவாக ஆரம்பிக்குது. போன வாரம் இங்கே ஜோம் பண்ணும்போதே முடிஞ்ச உடனே சில பேர் மொபைல் கொண்டு இருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு பிரதர்? 465. 465 ஃபுல்லாக சொல். 4,65,000. போன வாரம் 4,65,000 வந்தது. இங்கே முடிச்சு அங்கே நிற்கும் போது இன்னொரு பிரதருங்க, அவர் மைக்கேல் பிரதர், பணம் வித்ட்ரா பண்ண போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சூட்கேஸோட வாங்க. ஹல்லேலூயா.